السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم، فإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول. صدق الله العلي العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். சகையான பெருமக்களே, இன்றைய தினம் இந்த நாகப்பட்டினம் யா ஹுசைன் மஸ்ஜிதில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் ஷரியத்தினுடைய சட்டதிட்டங்கள் ஷாஃபி மதஹபின் அடிப்படையில் என்ற ஒரு தலைப்பு இன்றும் நாளையும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மார்க்கம் ரொம்ப அழகானது, ஒரு அருமையான ஒரு மார்க்கம். எத்தனையோ மதங்கள் இந்த உலகத்தில் இருக்குது, எத்தனை மதங்கள் இருக்குது, நிறைய மதங்கள் இருக்கிறது. நாம் அறிந்தும் அறியாமலும் பல மதங்கள் இருக்கிறது. நாம் எந்த மதங்களை பற்றியும், எந்த சமயங்களை பற்றியும், எந்த இயக்கங்களை பற்றியும், எந்த அமைப்புகளை பற்றியும் நாம் குறை சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய மார்க்கத்தினுடைய அந்த நெறிமுறைகள், அது வணக்கமாக இருக்கட்டும், வழங்குவதாக இருக்கட்டும், கொடுப்பதாக இருக்கட்டும், உடுப்பதாக இருக்கட்டும், சிரிப்பதாக இருக்கட்டும், அழுவதாக இருக்கட்டும், உங்கள் மனைவியோடு நீங்கள் வாழ்க்கை தொடர்பான நிகழ்வுகளை நடத்துவதாக இருக்கட்டும், பிள்ளைகளை வளர்ப்பதாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் இதுதான் முறை என்று சொல்லி தந்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இப்போ இதை உலமாக்கள் 7 வருஷம் படிக்கிறாங்க. அந்த 7 வருஷம் படித்ததை ஒரு 2 நாளில், ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் அதிகபட்சமாக அதில் சொல்லி முடிச்சிட முடியாது. ஆனாலும் அத்தியாவசியமாக தொழுகை உது சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நான் இங்கே பேசுகிறேன். நம்முடைய நடைமுறைகளில் நாம் அதிகம் செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை பற்றி இந்த ஷரியா நமக்கு எப்படி கற்றுத்தந்திருக்கிறது, அப்படி நாம் இருக்கிறோமா என்று நாம் பார்த்துக்கொள்ளணும், இல்லைன்னா மாற்றிக்கிடணும். அவ்வளவு அழகான ஒரு மார்க்கம், அருமையான ஒரு மார்க்கம், எளிமையான ஒரு மார்க்கம், அறிவுபூர்வமான மார்க்கம், விஞ்ஞானமான மார்க்கம், மருத்துவமான மார்க்கம். நீங்கள் எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயம். ஆனால் பொதுவாக தமிழில் ஒரு பழமொழி சொல்வது உண்டு, முற்றத்து மல்லிகை மணக்காது அப்படிங்கிற மாதிரி. நம்ம வீட்டில் மல்லிகை மரம் இருக்குது, மல்லிகை செடி இருக்குது, அது பூத்து இருக்கும். ஆனால் நாளடைவில் அதை பார்த்து நம்ம சுவாசித்து அது தனியாக ஒரு மனம் தெரியாது. புதுசாக ஒருத்தர் வர்றான்னு அவருக்கு மனம் தெரியும். அதை மாதிரி நாம் இஸ்லாத்திலேயே பிறந்து இஸ்லாமியத்திலேயே வளர்ந்து இருக்கிறதுனால இதனுடைய யதார்த்தம், இது எவ்வளவு பெரிய வைரமான விஷயங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள தவறிவிட்டோம். ஆனால் புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த மார்க்கம் இவ்வளவு அழகிய மார்க்கமா என்று ஆச்சரியப்படுறாங்க. எனவே இந்த மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு விஷயமும் அறிவுபூர்வமானது, ஆச்சரியமானது.
அந்த வகையில் தான் இன்றைய ஷரியத்து சட்டங்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இப்போ உதாரணமாக நீங்கள் வச்சுக்கோங்க, பாத்ரூம் போகுது, ஒருத்தருக்கு பாத்ரூம் டாய்லெட் போகணும், யூரின் பாஸ் பண்ணணும், இது எல்லாருக்கும் உள்ளது. அவர் பாத்ரூம் வந்தால் பாத்ரூம் போவார், டாய்லெட் பண்ணிவிட்டு ஒன்று கழுவுவார் அல்லது தொடச்சிட்டு வருவார், ஏதோ ஒன்று நடக்குது. இது ஒரு பெரிய விஷயமா என்ன? பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஆனால் நீ பாத்ரூம் போகும்போது எப்படி போகணும் என்று இந்த மார்க்கம் சொல்லி தருது. நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, நீ பாத்ரூம் தானே போகிற, எப்படி போகணும்? செருப்பு அணிந்து போன்னு சொல்லி தருது. டாய்லெட்டுக்கு நீ போறியா, செருப்போட போங்குது. டாய்லெட்டு போகிறதுக்கு என்ன ஒரு பெரிய செருப்பு அப்படின்னு கேட்டால், பொதுவாக இந்த மலை ஜல இந்த உபாதைகளில் அதிகமான கிருமிகள் ஏற்படும், அதை மருத்துவர்கள் அங்கீகரிக்கிறாங்க. அப்போ டாய்லெட் என்று சொன்னாலே அதுக்குள்ள கிருமிகள் இருக்கும். இந்த கிருமிகளினுடைய அதிகமான தாக்குதல் எதன் வழியாக ஏற்படுகிறது என்றால் பாதத்தின் வழியாகத்தான் இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க. இப்போ கொஞ்சம் யோசிங்க, எவ்வளவு அழகான ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம் இது. நாம செருப்பு போட்டுட்டு தான் போறோன்னு வைங்களேன், ஆனால் ஏன் செருப்பு மார்க்கம் போட சொன்னியது? எதற்காக செருப்பை அணிந்து காலணி அணிந்து நீ பாத்ரூமுக்கு போ அப்படின்னு நமக்கு சொல்லி தருதுன்னா, இந்த மாதிரி உடல் பாதுகாப்பு ஆரோக்கியத்தை இஸ்லாம் விரும்புகிறது. இஸ்லாம் ஆரோக்கியத்தை பற்றி சொன்ன மாதிரி யாரும் சொல்லலை, சொல்ல முடியாது. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ர் இரவு எது என்று எனக்கு தெரிந்தால், ஒருவேளை தெரிய வந்துட்டுன்னு வைங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு அந்த ஞானம் கிடைச்சிருச்சு, அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டான், அந்த நாள் எந்த இரவு என்று எனக்கு லைலத்துல் கத்ர் இரவு எது என்பதை நான் அறிந்து கொண்டால் அந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் நான் என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படிப்பட்ட சஹாபிகளாக இருந்திருக்கிறாங்க பாருங்க, எதையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபஸ் அலில் ஆஃபியா, ஆஃபியத்தை கேளுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? ஆரோக்கியத்திற்கு இஸ்லாம் தந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் யாரும் தரல, எந்த மருத்துவர்களும் தரவில்லை, எந்த மருத்துவ துறையும் தரவில்லை. எனவே நீங்கள் பாத்ரூம் போறீங்களா, காலில் செருப்பணிந்து போ அப்படின்னு சொல்லுது. அப்போ இது ஷரியாவினுடைய சட்டத்தின் பிரகாரம் இன்னும் சொல்ல போனால் தலையை மறைத்து கொண்டு போகவும் இமாம்கள் சொல்கிறாங்க. தலையை மறைச்சி தலையை மூடி காலில் செருப்பு போட்டுட்டு பாத்ரூம் போயிட்டு வாங்கிறாங்க. என்ன ஒரு அழகான ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்குமுறை என்பதை நீங்கள் பாருங்கள். அந்த அளவிற்கு ஷரியா நம்மை அழகுபடுத்துகிறது, நம் ஆரோக்கியத்தை அது பேணுகிறது, நம்முடைய வருங்கால வாழ்க்கையை செழுமையாக ஆக்குகிறது. இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டாலும் அது அந்த அளவிற்கு தெளிவாக இந்த மார்க்கம் நமக்கு இல்ம கற்றுத்தருது. சாப்பிடும்போது ஒருவர் இடது கையால் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் ஒருத்தர் இடது கையால் சாப்பிட்டார். அப்போ அவரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் பி யமீனிக், வலது கையால் சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. வலது கையால் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. அவர் சொன்னார், வகால லா அஸ்ததியோ, எனக்கு வலது கையால் சாப்பிட இயலாது அப்படின்னு அவர் சொல்றார். முடியும், ஆனாலும் முடியாதுங்கிறார். இப்போ சொன்னதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே முஸ்லீம்களுக்கு மட்டுமா சொன்னாங்க? யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. இந்த வழிமுறை தொழக்கூடிய விஷயமா இருந்தால் அது முஸ்லீம்களாக தான் இருந்திருக்கணும், ஒழுவுடைய விஷயமாக இருந்தால் முஸ்லீம்களாக தான் இருந்திருக்கணும். அது அல்லாத வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், சாப்பிட்றது, குடிக்கிறது, இது எல்லாருக்கும் உள்ளது தானே. ஆக மதீனால யூதர்கள் இருந்தாங்க, மற்றவர்கள் இருந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்காதவர் இருந்தாங்க, முஷ்ரிக்குகளும் இருந்தாங்க. யாராவது ஒரு ஆளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கலாம். அவர் சஹாபிகள் சொன்னால் உடனே கேட்டுக்கிடுவாங்கல்ல. அப்போ இவர் சொன்னார், லா அஸ்ததீவ், எனக்கு முடியாது அப்படின்னார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா தஸ்ததீவ், ஆமாம் உனக்கு முடியாது அப்படின்ட்டாங்க. என்ன ஆச்சு? அதுக்கு பிறகு அவரால் வலது கையை உபயோகிக்க முடியாமல் போனது. இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பிள்ளைகளும் கூட இடது கையால் அப்படி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, ஒரு ஜூஸ் குடிக்கிறது, அப்படி இடையால் வலது கையால் வடையை கடிச்சிக்கிறது, ஏதாவது ஸ்வீட்டை கடிச்சிக்கிறது, தின்பண்டங்களை கடிச்சிக்கிட்டேன், பிஸ்கட்டை கடிச்சிக்கிட்டேன், இடது கையால் டீயை குடிக்கிறது.
உபயோகிக்கிறத நம்ம பார்க்குறோமா இல்லையா? ஷரியத்துக்கு இது முரணானது, ஷரியத்தினுடைய சட்டத்திட்டத்துக்கு இது முரணானது. நீ செய்யாதேங்குது சரியா. நீ யாரோ உன்னை புகழணும் என்பதற்காக உன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுக்காதே என்கிறது. இதில் என்ன ஆரோக்கியம் கெடுது? வலது கையால் குடிக்கிறதுக்கு பதிலாக இடது கையால் குடிக்கிறோம், வலது கையால் சாப்பிட்றதுக்கு பதிலாக இடது கையால் சாப்பிட்றோம், பிஸ்கட்டை திங்கிறோம், வடையை இடையால் திங்கிறோம். இதில் என்ன ப்ராப்ளம் இருக்கு? இதில் என்ன பிரச்சனை? ஒரு ஒழுங்குமுறை, ஒரு டிசிப்ளினை மார்க்க நமக்கு கற்றுத்தருது. ஆனால் இதில் ஆரோக்கியம் இருக்குது, அதை நான் பின்னால் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு இராணுவத்துக்கோ ஒரு போலீஸ்லையோ போய் சேர்ந்தன்னு சொன்னால் அவன் மார்ச் பாஸ்ட் வைக்கிறாங்க, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு சொல்லி தரான். ஏன் ரைட் லெஃப்ட்னு சொன்னால் என்ன வந்துருச்சு? அப்போ அவன் ஒரு ஸ்டைல் ஒன்று வச்சுருக்கிறான். தெருக்களில் நீங்கள் வாகனத்தில் போகிறதா எந்த பக்கம் போகணும்? இடது பக்கமாக தான் போகணும். நம்ம அப்படி பழகி வச்சுருக்கிறோம். ஆனால் உண்மையிலே ரைட் லெஃப்ட் தான் சரி, லெஃப்ட் ரைட்டாக சரி, ரைட் லெஃப்ட் தான் சரி. வலது பக்கத்தில் தான் நம்ம வாகனிக்கணும், வலது பக்கத்தில் தான் வரணும், வலது பக்கத்தில் தான் போகணும் இல்லையா? ஆனால் நம்ம இடது பக்கமாக தான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம். ரோட்டில் போகும்போது இடது பக்கமாக தானே போகிறோம். ஆனால் இவன் இது செய்தது யாருன்னா பிரிட்டிஷ்காரன். அரபு நாடுகள் எப்படி இருக்குது? சரி, அரபு நாடுகளில் விடுங்க, அமெரிக்காவில் எப்படி இருக்குது? அமெரிக்காவில் விடுங்க, யூரோப்பில் இருக்கக்கூடிய பிரான்ஸில் எப்படி இருக்குது? எல்லாம் ரைட்டில் தான் போகுது. அப்போ ரைட்டில் தான் இருந்தது. இந்த பிரிட்டிஷ்காரன் உலகத்தில் எது நடந்தாலும் அதுக்கு மாற்றமாக ஒன்று செய்வான். தனக்குண்டு ஒரு தனி அடையாளம் வேணும்னு செஞ்சது தான் இந்த லெஃப்ட் ரைட்டு, இந்த மண்ணாங்கட்டி, இந்த இடது பக்கம் போகிறது எல்லாத்தையும் இவன் செஞ்ச அநியாயம். சரி, போகட்டும். அப்போ அவனுக்குன்னு ஒரு முறை வைத்திருக்கிறானா இல்லையா? இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? வலது இடது தான், வலது இடது தான், இடது வலது அல்ல அப்படின்னு அது சொல்லித்தருது. அந்த வகையில் வலது கையை தான் நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடுவதற்கு உபயோகிக்கணும் என்பது மட்டுமல்ல, இன்னைக்கு பாருங்க ஆய்வாளர்கள் சொல்றாங்க, வலது கை உபயோகிக்க முடியும் என்ற நிலையிலும் அவருக்கு வலது கை ஆரோக்கியமாக இருக்கு, அவரால் வலது கையால் சாப்பிட முடியும், வலது கையால் இயங்க முடியும், நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் அவருக்கு வலது கையில் இல்லை என்ற இருக்கும் நிலையில் அவரது இடது கையையே சாப்பிடுவதற்கு உபயோகித்தால் அவருக்கு பேரலைஸ், பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று இன்றைய மருத்துவ குறிப்பு சொல்லுது. கொஞ்சம் யோசிங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூர நோக்கோடு இந்த உம்மாவினுடைய, இந்த சமூகத்தினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை கொண்டிருக்கிறார்கள். எனவே ஷரியத்தினுடைய சட்டதிட்டங்கள் அத்தனையும் ஆரோக்கியமானது, ஆச்சரியமானது, மனித சமூகத்திற்கு மகத்தான பாக்கியத்தை தர வல்லது என்பதை இங்கே நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன், சட்டதிட்டங்கள் உள்ள நான் பெருசாக போகலை, போகணும். இதனுடைய இன்ட்ரோடக்ஷன், இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது ஷரியத்தினுடைய சட்டதிட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு விருந்து, அந்த விருந்தில் ஸல்லல்லாஹு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு இளைஞர் ஒரு சின்ன வயசு பிள்ளை, ஒரு முஸ்லீம் பிள்ளை தான், அவரே அங்கே இங்கேமா அப்படி இப்படி ரெண்டு கையும் போட்டு உழப்பிக்கிட்டு இருக்கிறார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க அந்த பிள்ளையை பார்த்து, குல் பிஸ்மில்லா, சாப்பிட தூங்குறியா அல்லாவுடைய பேரை சொல், பிஸ்மில்லா. இப்போ நம்ம பிஸ்மில்லா சொல்லணும். பொதுவாக எல்லாருமே சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லிடும், அதில் ஒன்றும் குறை இருக்காது. குல் பி யமீனிக், வலது கையால் சாப்பிடு அப்படின்னாங்க. ரெண்டாவது, பெரும்பாலும் நம்ம வலது கையால் சாப்பிடுவோம். ஆனால் சில இளைஞர்கள் அது சாப்பிட்றது இல்லை, சோறு வலது கையால் சாப்பிட்டாலும் கூட இந்த டீ குடிக்கிறது இதுதான் பெரும்பாலும் இந்த கடைகளில் இந்த மாதிரி நம்ம வெளியில் பார்க்குறோம். அதான் அவங்க என்ன செஞ்சுக்கணும், மாற்றிக்கிடும். சரி, நம்ம ஒரு விருந்தில் சாப்பிட்டோம் அல்லது வீட்டில் சாப்பிட்டோம்னா பெரும்பாலும் வலது கையால் தான் நம்ம சாப்பிடுவோம், ரைட், ரெண்டு சரி. மூணாவது சொன்னாங்க குல் மா எலிக், உனக்கு பக்கத்தில் இருக்கிறத சாப்பிடுங்கிறாங்க. பாருங்க, ஒரு சாப்பிடுவதற்கு கூட ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்குமுறை என்னங்கிறத கற்றுத்தர்றாங்க. ஒரு தட்டில் வச்சு சாப்பிட்றோம், இங்கிருந்து எடுக்காத, தட்டு இங்கே இருக்கா, உனக்கு அருகிலிருந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டே இரு, அப்படியே கொண்டு வா, நடுவிலிருந்து எடுக்காதேங்கிறாங்க. உணவு தட்டினுடைய நடுப்பகுதியிலிருந்து எடுக்காதே, தன்சீலுர் ரஹ்மா, ஏன்னா அதில் தான் ரஹமத்து இறங்குதுங்கிறாங்க. அப்போ ஓரமாக எடுத்து அந்த சாப்பாடை, அது ரொட்டியோ அல்லது சோறோ எதுவோ, அது புட்டோ ஏதோ சாப்பிட்றோம், அதை ஓரமாக நம் பக்கத்துலேயே அதை தள்ளி தள்ளி சாப்பிடும். இதே மாதிரி நம்முடைய குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். வீட்டில் இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு. அப்போ பிஸ்மி சொல்லு, வலது கையால் சாப்பிடு, உனக்கு பக்கத்தில் இருக்கிறத எடுத்து சாப்பிடு. அப்போ அந்த உணவுகள் அப்படி தன் பக்கத்திலேயே அந்த தட்டினுடைய ஓரத்துக்கு தன் பக்கமாக கொண்டு வந்து
அப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தர்றாங்க. இப்போ இது சாப்பிடுவதனுடைய முறை. சாப்பிடுவதற்கு முன்பாக கைகளை கழுகுங்குது மார்க்கம். ஆனால் இதில் நம்ம நிறைய மிஸ்டேக் என்ன பண்ணுறோன்னா, பெரும்பாலானவங்க என்ன செய்யறோம், கை கழுவுறோம், வலது கையை மட்டும்தான் கழுவுறோம். ஆனால் 2 கையும் கழுவு சொல்லுது. நீங்கள் ஒரு கையை கழுவினால் அதில் பரக்கத்து இல்லை, அபிவிருத்தி இல்லை என்கிறது மார்க்கம். 2 கையையும் கழுகணும், 2 கையையும் சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு கழுகணும். ஏன் தெரியுமா? இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பருக்கை அல்லது இறைச்சியினுடைய சிறு துண்டு கீழே விழுந்துடுச்சு. என்ன செய்யணும்? எடுத்து தட்டையில் போடணும். எந்த கையால் எடுப்பீங்க? வலது கையால் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏற்கனவே சோறு அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அந்த சோறு சேர்ந்து கீழே விழுகும், அதையும் நீங்கள் திருப்பி எடுக்கணும் இல்லையா? அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நமக்கு மார்க்கம் சரியாக என்ன சொல்லுது, சரியத்தினுடைய சட்ட பிரகாரம் சாப்பாடு ஏதாவது நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உணவு கீழே விழுந்துடுச்சு, சுஃபராவில் விழுந்துன்னு சொன்னால் இடது கையால் எடுத்து தட்டில் போட்டு வலது கையால் சாப்பிடு. இதுதான் முறை. இடது கை அதுக்கு அந்த சமயத்தில் மட்டும் இடது கையை உபயோகிக்க சொல்லுது. ஏன்னா நீ கீழே விழுந்தது உங்கள் கையில் இருக்கக்கூடிய பருக்கைகள் அதில் விழும், ஆனால் அதில் சொட்டும், இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. எனவே அது அல்லாமல், எனவே அதுக்கு முன்பாகவே, சாப்பிடுவதற்கு முன்பாகவே இடது கையை சேர்த்து கழுகுங்கிறது இதுக்கு தான். சாப்பிடுவதற்கு முன்பும் சரி, சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகும் சரி, 2 கைகளையும் கழுகணும். இது மார்க்கம் நமக்கு. இப்படி நீங்கள் பாருங்கள், எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு முன்னால் 2 கையும் கழுவு, சாப்பிட்டு பின்னால் 2 கையும் கழுவு, இப்படி சாப்பிடு, பக்கத்துலக்கு சாப்பிடு, நடுவில் இருந்து சாப்பாடை எடுக்காத, இது யாராவது சொல்லி தருவாங்களா என்ன? எந்த மதங்களெல்லாம் அது இருக்கிறதா? எந்த சமயமாவது இது சொல்லிக் கொடுக்கிறதா என்றால் இருக்காது. நீங்கள் ஆய்வு செய்து பார்க்கலாம். ஒரு சில விஷயங்கள் வணக்க வழிபாடுகளில் வேணால் அவங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கான சில முறைகள் இருக்கலாமே தவிர இப்படி இருக்காது. இவ்வளவு தெளிவாகவும் இவ்வளவு அழகாகவும் சொல்லி தருகிறது. அதே மாதிரி டாய்லெட்டுக்குள்ளே போகும் பொழுது போகிறதுக்கு முன்னால் ஒரு துவாவை ஓதிக்கோ. முதல்ல ஒரு பாதுகாப்பு தேடு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயித். ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 துவா குறிப்பாக ஏன் வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட ஒரு 10 துவாக்களை நம்முடைய நாமளும் கற்றுக்கிடணும், நம்முடைய பிள்ளைகளும். அதுக்கு மேலே கற்றுக்கிட்டால் நிறைய விஷயம் நல்லது. குறைந்தது குறிப்பிட்டது ஒரு 10 துவாவையாவது நம்ம என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். ஒரு 10 துவாவையாவது நம்ம என்ன செய்யணும் டாய்லெட்டுக்கு போகும்போது. ஏன்னா அல்லாவோடு அல்லாட்ட அந்த பாதுகாப்பை தேடிட்டு நம்ம உள்ளே போனோன்னு வைங்க, அப்போ பாத்ரூமுக்குள்ளே உள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு நீங்கிடும். கொஞ்சம் யோசிங்க, நம்ம நல்லா சாப்பிட்டோம், மோஷன் போகலை, எவ்வளோ பெரிய பிரச்சனை. நல்லா குடித்தோம், சர்பத்தை குடித்தோம், இளநியை குடித்தோம், இனி சிறுநீர் யூரின் பாஸ் பண்ணணும், அது வெளியாக இல்லை, எவ்வளோ சிரமம் யோசிங்க. இந்த யூரின் சரியாக வெளியாகவில்லை என்பதற்கு எத்தனை லட்சம் செலவழிச்சிருக்கிறாங்க தெரியும் தானே? எத்தனை லட்சம் செலவழிக்க வேண்டியது வருகிறது. லட்சம் ஒரு பக்கட்டும் இருக்கட்டும், எத்தனை வேதனை, எத்தனை துன்பம். எனவே இதெல்லாம் இந்த சமூகத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது என்று ஷரியத்தினுடைய சட்டம் நமக்கு போதிக்கிறது, பாதுகாக்கிறது. நீ முதல்ல பாத்ரூமுக்கு போகிறதுக்கு முன்னால் இப்படி போ, செருப்பு அணிந்துக்கோ, இந்த துவாவை ஓது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயித். ஆண் பெண் ஷைத்தானினுடைய தீங்குகளை விட்டும் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துவாவை ஓதிட்டு இடது காலை உள்ளவை. நீ முதல்ல வைக்கிறது இடது கால, அங்கே தான் லெஃப்ட் ரைட்டுங்கிறது எங்கே வரும்? அந்த பாத்ரூமுக்குள்ளே போகும்போது தான் லெஃப்ட் ரைட்டு. தெருவில் மார்ச் பாஸ்ட் போகும்போது ஆக்சுவலாக அது ரைட் லெஃப்ட் தான் இருக்கணும், மாற்றி விட்டுட்டான், சரி இருக்கட்டும். அப்போ பாத்ரூமுக்குள்ளே நீ போறியா, இடது காலை முதல்ல வை. ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், சில கிதாபுகளில் கூட எழுதும்போது தெரியாமல் வேணும்னு எழுதுறதில்லை, இடது காலை முன்வைத்து அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயித் என்று ஓதணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படி அல்ல, ஓதிட்டு தான் இடது காலை வைக்கணும். பாத்ரூமில் போய் அல்லாஹும்ம இன்னி அல்லாஹ்வேன்னு பாத்ரூம்குள்ளே போய் சொல்லலாமா? காலை உள்ள இடத்து பாத்ரூம்குள்ளே வச்சுட்டு அல்லாஹ்வுடைய பேரை அந்த இடத்துல உச்சரிக்கக்கூடாது. பாத்ரூமில் டாய்லெட்டில் உச்சரிக்கலாமா? உச்சரிக்கக்கூடாது இல்லையா? அப்போ என்ன, அந்த ஓதிட்டு தான் இடது காலை வைக்கணும். அது பேர் வலது காலை உள்ள வச்சு டாய்லெட் முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது வலது காலையை வெளியில் வைத்து அதுக்கு பிறகு இடது காலையை வைத்து அதுக்கு ஊஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஓதணும். இதில் என்ன எப்படி எழுதுறாங்க தெரியாமல் வலது காலையை வெளியில் வைத்து ஊஃப்ரானக என்று ஓதணும். அப்போ இடது காலை உள்ளே இருக்கே, வலது காலையும் வெளியில் வச்சிடணும், அதுக்கு வலது காலை வெளியில் வச்சு முதல்ல வரணும், வந்து இடது காலையும் வெளியில் வச்சுட்டு இப்போ அந்த ஊஃப்ரானுக்கு ஓதணும். இந்த துவாக்களை படித்து கொடுங்க பிள்ளைகளுக்கு. இந்த பாத்ரூம் பிரச்சனை இருக்காது. சில பேர் பாத்ரூமுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் ரொம்ப நேரம் இருப்பாங்களா இல்லையா?
பாத்ரூமில் அதிக நேரம் இருக்காதீர்கள் என்று மார்க்கம் சொல்லுது. டாய்லெட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதிக நேரம் என்ன செய்யக்கூடாது, அங்கே யூஸ் பண்ணக்கூடாது, அங்கே இருக்காதீங்க. அது மஅவ ஷைத்தான், ஷைத்தான் ஒதுங்கும் தலம் என்கிறார்கள். ஷைத்தான் ஒதுங்கக்கூடிய தலங்கிறதுனால வேறு விதமான சில இந்த பிரமைகள், இந்த பிரமைகள்லாம் ஏற்படுது பாருங்கள். இதெல்லாம் இந்த பாத்ரூமில் அதிகமாக, சில பேர் பாத்ரூமில் குளிக்க போனால் டாய்லெட்டுக்கு போனால் ரொம்ப டைம் எடுப்பாங்க. தப்பு. அதை மாற்றிக்கிடணும். முடியலன்னா கிடையாது, முடியும், மாற்ற முடியும்னா மாற்ற முடியும் தான். இதெல்லாம் முடியாத ஒரு காரியம் அல்ல. ரொம்ப நேரம் போட்டு தேய்ன்னு தேய்ச்சி கொண்டு கழுவி குளிச்சு அடே அப்பா அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம்லாம் எடுத்துக்கிடுவாங்க. அது நல்ல விஷயம் அல்ல. அது பாத்ரூம் நேரம் அதிக நேரம் உட்காதீங்க. பள்ளியில் அதிக நேரம் உட்காருங்க. மஸ்ஜிதில் அது ரஹமத்து இறங்கக்கூடிய இடம். அது மஅவ ஷைத்தான், ஷைத்தானுடைய பெட்ரூம், அது பாத்ரூம். எனவே இதையெல்லாம் இது ஷரியத்து இந்த மாதிரி சில ஒழுங்குமுறைகளை, படிப்பினைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதை போல் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த துஆக்களை படித்து கொடுத்துடணும். பிரச்சனைகள் இருக்காது சகோதரர்களே. அந்த துஆக்கெல்லாம் நீங்கள் ஓதிட்டு போங்க, பெரிய பிரச்சனைலாம் இருக்காது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைச்சிரும். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும், அந்த தவக்கல் வேணும். குழந்தைகளுக்கு அதை படித்து கொடுக்கணும். நமக்கு தெரியலன்னா நாமளும் அந்த துஆக்களை படிச்சுக்கிடணும். இந்த ஒழுங்குமுறைகள் இது ஒரு பெரிய, சாதாரணமாக உள்ளே போகிறோம், பாத்ரூமுக்குள்ளே போகிறது, நீ வலது காலுக்கு பதிலாக இடது காலை வச்சுப்போ, அவ்வளோதானே. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பழகிட்டேன்னா அது சரியாக வந்துடும். பள்ளிக்குள்ளே வர்றியா, வலது காலை உள்ளே வைத்து பள்ளிக்கு வா. வீட்டுக்குள் போகிறாயா, வலது காலை வைத்து போ. வீட்டை விட்டு வெளியே வருகிறாயா, இடது காலை வைத்து வா. பள்ளியை விட்டு வெளியில போகிறாயா, இடது காலை வைத்து வெளியில் போ. அப்போது பள்ளிக்குள்ளே வர்றது, பள்ளிக்குள்ளே போகிறது, வீட்டுக்குள்ளே போகிறது, கடைக்குள்ளே போகிறது, இதெல்லாம் வலது காலை வச்சு போகணும். இதை விட்டெல்லாம் வெளியில் வரும்போது இடது காலை வச்சுட்டு வெளியில் வரணும். இந்த முறையை வரை யாராவது சொல்லி தருவாங்களா? இப்படி வலது காலை வச்சு போ, இது இடது காலை வச்சு போன்னு. கொஞ்சம் யோசிங்க, இது எப்படிப்பட்ட மார்க்கம் அப்படின்ட்டு. எவ்வளவு அழகான மார்க்கம், அற்புதமான மார்க்கம். என்ன ஒழுங்குமுறைகளை இது அற்புதமாக இந்த சமூகத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறது. எவ்வளோ பிஸியாக இருக்கிறோம், ஆனால் இந்த நடைமுறைகளை நம்முடைய வாழ்வியல் பயன்படுத்த நிறைய விஷயங்களை சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நடைமுறையில் நம்ம செயல்படுத்துவது ஈஸியானது. பள்ளிக்குள்ளே வரத்தான் போகிறோம், வலது காலை வச்சு வா. பள்ளியை விட்டு வெளியில் தான் போக போகிறோம், இடது காலை வச்சுப்போ. பாத்ரூம் போக தான் போகிறான், இடது காலை வச்சுப்போ. பாத்ரூம் விட்டு வெளியில் வரதான் போகிறீங்க, வலது காலை வச்சு வா. நடக்கிறதை இப்படி செய், அவ்வளோதான். இதுக்கொண்டு ஒரு தனி ஒரு பயிற்சி எடுத்து பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கணும் அப்படி தேவையில்லையே. இதெல்லாம் இயல்பாக நடக்கிறது தான். அது இதை இப்படி நடந்துக்கோ அப்படிங்கிறத மார்க்க நமக்கு என்ன செய்கிறது, சொல்லித் தருகிறது. இதில் பாடமாக்க வேண்டியது அந்த துஆக்கள் மட்டும். அந்த துஆக்கள் மட்டும். ஒருவேளை அரபியில் பாடமாக்க முடியல, தமிழில் பாடமாக்கிங்க, தமிழில் சொல்லிட்டு போங்க. ஒரு யாரும் வேணாங்கிற தமிழில் இறைவா, ஆண் பெண் ஷைத்தானினுடைய தீங்குகளை விட்டும் என்னை உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லிட்டு போங்க. அதை அரபியிலே பாடமாக்கிட்டா இன்னும் நல்லது. பாதுகாப்பு துவா தானே, அது துவா நீங்கள் எந்த மொழியிலும் என்ன செஞ்சுக்கலாம், நமக்கு தெரிந்த மொழியிலே ஓதிக்கொள்ளலாம். எனவே இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அருமையான பெருமக்களே, ஒரு அழகான அற்புதமான மார்க்கம். அதே மாதிரி இந்த ஆடைகள் இருக்கு பாருங்க, இந்த ஆடைகள் போடுறோம் இல்லை, டைட்டாக போடாதீங்கன்னு மார்க்கம் சொல்லித் தருது. ஷரியத்தினுடைய சட்டத்தில் ஆண்களும் சரி, குறிப்பாக பெண்கள் ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது ஆடைகளை. ஏன் போடக்கூடாதுன்னு சொன்னால், உள்ளே காற்று போகாது. டைட்டாக போட்டால் என்ன செய்யாது, காற்று உள்ளே போகாது. இனி காற்று போகலைன்னா அது வேறு விதமான பிரச்சனைகள். இரண்டாவதாக, அந்த இரத்த ஓட்டம் ராகத்தாக இருக்காது. பிளட் சர்க்குலேஷன் இருக்குது, அது கிளியராக இருக்காது, ராகத்தாக இருக்காது. இந்த சில சமயங்களில் நீங்கள் பார்க்கலாம், நைட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழும்ப முடியாது. ஒரு யாரோ நெஞ்சில் உட்காந்து அமுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஊரில் என்ன சொல்கிறாங்க தெரியல, எங்கள் ஊரில் அமுக்கு பேய் அமுக்குது. அமுக்கு பேயும் இல்லை, கமுக்கு பேயும் கிடையாது, ஒரு பேயும் கிடையாது. அது பேய்க்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இந்த இரத்த ஓட்டத்தினுடைய அந்த சர்க்குலேஷன் கொஞ்சம் தடைப்படுது. இதெல்லாம் ஏன் தடைப்படுதுன்னா, அவங்க சரியான ஆடை, அதுவும் ஒரு காரணம். பல காரணங்களில் இது ஒரு காரணம். அவங்க டைட்டாக ஆடை அணிஞ்சிருப்பாங்க, அந்த ராகத்தான் அந்த ரத்தம் ஓட முடியாத நிலையில். அதே மாதிரி அவங்க படுக்கும் விதம், நீ எப்படி படுக்கணும்னு சொல்லி தருது மார்க்கம். குப்புரை கவுந்து படுக்காதேங்குது மார்க்கம். அப்படி கவுந்து படுக்கிறாங்களா இல்லையா, அதை மார்க்கம் தடுக்கிறது. கவிழ்ந்து படுக்காதே. அப்போ இந்த மாதிரி நம்முடைய படுக்கையில் மாற்றம், ஆடை அணிவதிலே மாற்றம், இவைகளெல்லாம் இந்த இரத்த ஓட்டத்தில் சில மாற்றங்களை, சர்க்குலேஷன் ஸ்டாப்
நிலையை ஏற்படுத்துகிறது, பிரேக் பண்ணுது. அந்த மாதிரி சமயங்களில் தான் இந்த மாதிரி சில சமயங்கள் யாராவது வந்து நெஞ்சில் உட்காந்துக்கிட்டு அழுத்திக்கிட்டு எழுப்ப முடியாமல், யாரும் நெஞ்சிலெல்லாம் வந்து உட்கார இல்லை. அப்போ இவர் பயந்துவார், கத்துவார், அமுக்கு பெயின்னு சொல்லுவார். அது ஒன்றும் கிடையாது, அமுக்கு பெயின்லாம் கிடையாது. எனவே இது வந்து இந்த மார்க்கை நமக்கு நீ எப்படி படுக்கணும், எப்படி உடை உடுத்தணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தரு. இப்படித்தான் உடைகளை என்ன செய்யணும், உடுக்கணும். இதெல்லாம் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு இதன் வழியாக கேட்டுக்கொள்கிறேன். அருமையான பெருமக்களே, இனி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நான் வர்றேன். இது பொதுவான சப்ஜெக்டுகள், இது ஷரியத்து சட்டங்கள் என்னங்கிறத நம்முடைய நடைமுறையில் உள்ளது தானே. எதை கொடுத்தாலும் வலது கையால் கொடு, எதை வாங்கினாலும் வலது கையால் வாங்கு. அதே மாதிரி நீங்கள் இப்போ நமக்கு டீ கொடுத்துருக்குறாங்க, குடிக்கிறோம், பிஸ்மி சொல்லி குடிங்க. ஷரியத்து பிஸ்மி சொல்லி என்ன செய்யணும், அல்லாவுடைய திருப்பெயரால் பிஸ்மில்லா அப்படின்னு, அது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முழுமையாகவோ குறைஞ்சபட்சம் பிஸ்மில்லா என்று சொல்லியோ நம்ம என்ன செய்யணும், சாப்பிடணும், குடிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த உணவில் பரக்கத்து இருக்காது. ஏன்னா அந்த உணவு நமக்குள்ளே போகிறது இல்லை, ஷைத்தான் சாப்பிட்றான், ஷைத்தான் சாப்பிடுகிறான். இது சம்மந்தமான ஹதீதுகள்லாம் இருக்குது. ஒரு சாபி எல்லாம் ஒரு விருந்து நடக்குது, சல்லல்லாஹு உட்காந்துருக்கிறாங்க, விருந்து நடக்குது. திடீர்னு சல்லல்லாஹு சிரிச்சிட்டாங்க. ஏன் நாயகமே சிரிச்சிங்கன்னு கேட்டால், ஒரு சாபியை காட்டு, இவர் வந்து பிஸ்மி சொல்லாமல் சாப்பிட்டாரு, அவரோடு சேர்ந்து ஷைத்தானும் சாப்பிட்டான். ஒரு கட்டத்தில் பிஸ்மி சொல்லலையேன்னு அந்த சஹாபிக்கு ஞாபகம் வந்து அவர் என்ன செஞ்சிட்டாரு, பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு, என்னுடைய ஆரம்ப பிடிக்கும் என்னுடைய கடைசி கவனம் சாப்பிடுவார் இல்லையா, அதுக்குமாக சேர்த்து நான் பிஸ்மில்லா சொல்கிறேன் அப்படின்ட்டார். சொன்னது தான் இந்த ஷைத்தான் வாந்தி எடுத்துகிட்டு ஓடிட்டான். அப்போ ஒரு உணவு நம்முடைய உடலிலே போய் சேருவதாக இருந்தால், அது பரக்கத்து மிகுந்ததாக இருந்தால், பலனுள்ளதாக ஆகுவதாக இருந்தால் என்ன செய்யணும்னா பிஸ்மி சொல்லி சாப்பிடணும். இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், இது ஒரு கடினமானதில்லை. ஆனால் நம்முடைய பழக்கத்துக்கு அது கொண்டு வராததுனால ஏற்படக்கூடிய விளைவுகளை தான் நம்ம நினைச்சிடும், நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, பிஸ்மில்லா சொல்லி குடி, இதெல்லாம் நமக்கு ஷரியா சொல்லி தரக்கூடிய விஷயம். ஆக இது பொதுவான ஒரு அடிப்படையில் இந்த செய்திகளெல்லாம் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இனி ஒரு தலைப்பின் கீழே நான் ஒரு செய்தியை கொண்டு வர்றேன். உது செய்கிறது. இந்த உது உடைய விஷயத்தில் முதல்ல ஒரு ஹதீதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத்திற்கு நான் பிரத்யேகமாக நான் ஷபாத்து செய்வேன் அப்படின்னு ஆகிரத்தில் நான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சஹாபிகள் கேட்குறாங்க, யாரும் சொல்லலாம், கியாமத்தை பொறுத்தவரை நம்ம கோடான கோடி மக்கள் இருப்பாங்க, அப்படி தானே? இந்த உம்மத்து இருக்கும், மூசா நபியோட உம்மத்து இருக்கும், ஆத நபியோட உம்மத்து இருக்கும், நூஹ் நபியோட, ஈசா நபியோட, எல்லா நபியுடைய உம்மத்துக்கள் தான் இருப்பாங்க. இஸ்லாத்தை ஏற்றவங்க இருப்பாங்க, இஸ்லாத்தை ஏற்காதவங்க இருப்பாங்க, அல்லாவை மறுத்தவங்க இருப்பாங்க, அல்லாவுக்கு இணை வச்சவங்க இருப்பாங்க. இப்படி இப்போ இன்னைக்கு 800 கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. 800 கோடி, 800 தாண்டிடுச்சு. 800 வைங்களேன், இப்போ 800 கோடி, 800 crores. அப்போ 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 800 கோடி மக்களும் முஸ்லீமா இல்லையே? இதில் 4ல் ஒரு பங்கு 200 கோடி நாம் இருக்கிறோம். 1/4 400 கோடியில் 200 கோடி நாம் இருக்கிறோம். 4ல் ஒரு பங்கு நாம் இருக்கிறோம். அப்போ 600 கோடி நாம் அல்லாதவர்கள் தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அல்லாத யூதர்கள் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க, சீக்கியர்கள் இருக்கிறாங்க, ஜெயினிஸ் இருக்கிறாங்க, இப்படி எத்தனையோ மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, மதம் சாராதவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இப்படி இருக்குன்னா இதுக்கு முன்னாலே இருந்திருக்கும், அதுக்கு முன்னால் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய எண்ணிக்கை தானே கூடுதலாக இருக்குது எல்லா காலத்திலையுமே. எல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உதாரணம், இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருந்திருப்பாங்க? ஒரு 150 கோடி இருந்திருப்பாங்களா? உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 150 கோடி பேர் இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கிடுவோம், அல்லது 100 கோடின்னு வச்சுருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை ஆரம்பிக்கும் போது யாரும் இல்லை தானே? அப்போ எல்லாருமே நான் முஸ்லீம் தானே இருந்தாங்க. அப்போ அவர்கள் வஃபாத் ஆகும்போது ஹஜ்ஜத்துல் வதாவில் 1,24,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. சரி, கலந்து கொள்ளாதவங்க இருப்பாங்கல்ல, வர முடியாதவங்க, ஹஜ்ஜுக்கு வர முடியாது, எல்லாம் எடுத்துக்கொண்டுன்னு சொன்னால் ஒரு 2.5 லட்சம் இருக்குமா, 3 லட்சம் பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். உலகம் முழுவதிலேயுமே எடுத்துக்கொண்டால் ஒரு அதிகபட்சமாக 3 லட்சம் பேர் இருக்கலாம். அப்போ 1.5 கோடி பேரில் 3 லட்சம் பேர்னு சொன்னால் மீதி யாரு? அப்போ இதில் கேள்வி என்ன வருது, யார சொல்லலாம்,
நீங்கள் நாளை மறு உலகத்தில் உங்கள் உம்மத்தை எப்படி நீங்கள் கண்டுகொள்வீர்கள்? அந்த எல்லாரும் ஒன்றா தான் இருப்போம். கூட்டம் கோடான 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 கோடி மக்கள் இருப்பாங்க. பல்லாயிரக்கணக்கான அல்ல, பல லட்சக்கணக்கான கோடி, பல லட்சம் கோடி மக்கள் மன்றிலே உங்களுடைய உம்மத்தை நீங்கள் எப்படி கண்டுகொள்வீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல கவனிங்க, இது முக்கியமான இடமா இல்லையா? அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க சஹாபிகள். தாரிஃபு, நீங்கள் விளங்கிக்கிடுவீங்களா? எங்களை நீங்கள் விளங்க முடியுமா? இந்த மக்களை நீங்கள் இவ்வளோ மக்களுக்கு மத்தியில் இந்த உங்கள் உம்மத்தை மட்டும் தனியாக நீங்கள் பார்க்க முடியுமா, காண முடியுமா? முடியுங்கிறாங்க. எப்படி முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது உதுவினுடைய அசரை கொண்டுங்கிறாங்க. ஒலு செய்கிறோமா இல்லையா? இந்த ஒலு செய்தால் அதனால் ஏற்படக்கூடிய தனி பிரகாசம் அதில் ஏற்படுங்கிறாங்க. இப்போ இந்த ஒலுவை பற்றி உண்டான செய்தி நான் சொல்கிறதுக்கு முன்னால், சரி, ஒலு என்பது இந்த உம்மத்துக்கு மட்டுமா சொந்தம்? இப்ராஹிம் நபியுடைய உம்மத்தில் இல்லையா? மூசா நபியுடைய உம்மத்துக்கு ஒலு இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ஒலு இருந்ததா இல்லையானா இருந்தது. உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு வரலாற்று செய்தியை நான் சொல்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு மோசமான அரசன் இருந்தான், கேடுகட்ட அரசன் நம்ரூத். அவன் வேற, இவன் ஒரு குட்டி குட்டி அரசன் நிறைய இருப்பான் இல்லையா, அதை மாதிரி ஒரு அரசன். அவன் என்னன்னு கேட்டால் பெண் பித்தன், ஆக கேடு கட்டவன், எந்த பெண்களையும் விட்டு வைக்க மாட்டான். இப்படி ஒரு மோசமான ஹதீஸில் அப்படி இடம்பெறுது. ஆக கேவலமான ஒரு அரசன் அவன். ஒரு கட்டத்தில் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அழைத்து கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பக்கமாக போகிறாங்க. தங்கி போவாங்க இல்லையா? இவன் அழகான பெண்கள் எங்கேயாவது தென்பட்டால் அவனை சொல்கிறதுக்குண்டே அங்கங்கே ஆட்களை வச்சிருக்கிறான். போலீஸ் மாதிரி இவன் என்ன செஞ்சுக்கிறான், அழகிய பெண்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ. சாரா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகான ஒரு பெண்மணி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் நான் படித்த ஞாபகம் இருக்குது. உலகத்தில் அல்லாஹ் படைத்த பெண்களிலேயே ரொம்ப அழகு யார் அப்படின்னு கேட்டால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், நம்ம உம்மா தான். அவங்களுக்கு நிகராக யாரும் இல்லையா, அவ்வளோ அழகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். சொர்க்கத்தில் படைக்கப்பட்டவங்க இல்லையா, எப்படி இருப்பாங்க. அதற்கு அடுத்தபடியான அழகுன்னு சொன்னால் சாரா அலைஹிஸ்ஸலாம்ங்கிறாங்க. வரலாற்று ஆசிரியர்களே எழுதுகிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. இவன் இந்த கிறுக்க, இந்த அரசன், இவன் பெண் பித்தன், விடுவானா? தூக்கிட்டு வந்துட்டான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் ஒன்றும் செய்ய முடியல, தூக்கிட்டு போயிட்டாங்க, இழுத்துட்டு போயிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இவன் என்ன செய்கிறான், இவங்க என்ன செஞ்சாங்க, இவனுடைய கொடுமையை பற்றி கேள்விப்பட்டு அவன் தன்னை ரெடியாகிறான். இந்த பெண் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தீண்டுவதற்கு, தவறாக அணுகுவதற்கு தயாராகங்கிற விளங்கிக்கிட்ட அவங்க. ஆனால் அங்கே எல்லா வசதியும் இருக்குது, அரண்மனை தானே. டக்குன்னு ஒலு செய்தார்கள். ஒலு செஞ்சு என்ன செஞ்சாங்க, தொழுது. அவங்க ஒலு செய்தார்கள், தொழுதார்கள். அல்லாஹ்விடத்தில் இந்த மோசமான இந்த தீயவனை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க. அப்போ அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த சப்ஜெக்ட் தெரியுமா இல்லையோ, நம்ம அதுக்கு போக இல்லை. அல்லாஹ் பாதுகாத்துனான்னு வைங்க, அவனுக்கு கை சூகையாக போயிடுச்சு. அவங்கள டச் பண்ணுறதுக்காக நெருங்கும் போது அவனுடைய கை வழங்காமல் போயிட்டு. இது 2-3 இது நடந்து கடைசி அவன் பார்த்தான், பயந்துட்டான். அடே என்னப்பா நீங்கள் ஒரு பொம்பளையை பிடிச்சிட்டு வான்னு சொன்னால் நீ சைத்தானை பிடிச்சிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி விட்டுட்டானா இல்லையா? இப்போ இதில் என்னன்னு கேட்டால், அந்த இடத்துல இந்த பெண் ஒலு செய்தார்கள் ஹதீஸில் வருது. அப்போ ஒலு என்பது இந்த உம்மத்துக்கு மட்டும் அல்ல, எல்லா உம்மத்துக்கும் இருக்கு. உங்களுக்கு ஜுரைஜ்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஹதீதுகளில் வரும். ஜுரைஜ்னு ஒரு நல்லடியார், சாலிஹான மனிதர் இருந்தார். புகாரியிலேயே இது இடம்பெறுது. பல ஹதீது கருந்துங்க இடம்பெறுது, புகாரியிலேருந்து இடம்பெறுது. ஜுரைஜ்னு சொல்லி முந்தைய காலத்தில், சல்லல்லாஹு காலத்துக்கு முந்தைய காலத்தில் உள்ள அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் தான் சொல்கிறாங்க. ஒரு நல்ல மனிதர். அவர் ஒரு ஓரமாக ஒரு குன்றுக்கு மேலே ஒரு தைக்கா மாதிரி கட்டி அதில் உட்காந்து இபாதத் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ரொம்ப சாலிஹான மனிதர், பாவமே செய்ய மாட்டார், நபி அல்ல, ஒரு நல்லடியார். அப்போ அவர் அங்கே என்ன செய்தார், இபாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தார். இறை வணக்கத்திலேயே இருந்து ரொம்ப மூழ்கி போய் இருந்தார். அவரை பற்றி மக்கள் மத்தியில் ரொம்ப உயர்ந்த அபிப்பிராயம். ஏன்னா நல்ல மனிதர், யாருக்கும் தொந்தரவு செய்கிறதில்ல, யாரை பற்றியும் கோல் பேசுறதில்ல, புறம் பேசுறதில்லை, யாருக்கு அநியாயம் செய்கிறதில்ல. அவர் உண்டு, அவர் ஹால் உண்டு, வணக்கம் வழிபாடுன்னு அவர் செஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு சாலிஹான மனிதங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவருக்குன்னு ஒரு தைக்கா மாதிரி ஒரு இடத்த கட்டி, ஒரு பள்ளி மாதிரி வைங்களேன், ஒரு தைக்கா மாதிரி ஒரு ரூமை கட்டி அதுலேருந்து ஒரு குன்றுக்கு மேலே உட்காந்து அதில் இபாதத் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அது அவருடைய இடம். வெளியே வருவார், போவார்,
அதில் உட்கார்ந்து தான் அவருடைய இடமாக இருந்தது. இனி இன்னொரு பக்கத்தில், அந்த ஊரினுடைய இன்னொரு பக்கம், அதில் ஒரு பெண் இருந்தா. ரொம்ப அழகான பெண், ஆனால் கேடுகட்ட பெண்மணி, தப்பான பெண்மணி. யாரையும் வீழ்த்திடுவா, யாரையுமே இன்னும் தெளிவாக சொல்ல போனால் ஒரு விபச்சார பெண்மணி, யாரையும் வீழ்த்திடுவா. அந்த அழகை வைத்து மனிதர்கள் அவட்ட மயங்கிடுவாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வீழ்த்திடுவான். அவன் சொல்லுவான், எங்கிட்ட மயங்காதவன் எவனும் கிடையாது அப்படின்னு பேசுவான். இப்படிப்பட்டவ ஒரு கட்டத்தில் அவன்கிட்ட சொன்னே, அவளை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, நீ எவளை பார்த்தாலும் மயங்கிடுவான் அப்படி இப்படின்னு சொல்கிறியே, ஜுரைஜை உன்னால் வீழ்த்த முடியுமா? வம்பு எப்படிலாம் வருது பாருங்க. அவரெல்லான்னு உட்காந்துட்டு இருக்கிறார். இந்த சில சமயங்கள் நம்ம சும்மா உட்கார்ந்தாலும் வம்பு தேடி வரும். நம்ம கவனமாக இருக்கணும். நமக்கு என்னன்னே தெரியாது, இருந்தாலும் கூட என்ன செய்யணும்? ஒலா துசீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா. அல்லாஹ் சொல்கிறான், சில சமயங்களில் சோதனை யார் அநீதம் இழைத்தார்களோ அவர்களை மட்டும் பாதிக்கிறது இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து பாதிச்சிடும். மழை வரல, ஏன் வரல? பாவம் செஞ்சதுனால. எல்லாமே பாவம் செஞ்சான், நல்லவன் சேர்ந்து பாதிக்கப்படுறானா இல்லையா? நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் இருக்கிற மாதிரி தீயோருக்கு வரக்கூடிய முசீபத்தும் எல்லோருக்கும். அது சம்மந்தமாக ஹதீஸ் இருக்குது. நான் அந்த துறைக்கு போனால் அந்த தலைப்பை விட்டு வெளியில் போக வேண்டியது வந்துருங்கிறதுக்காக நான் அதை விடுத்துறேன். அருமையானவர்களே, அப்போ இவர் சும்மா இருக்கிறார். அங்கே உள்ளவன் கேட்குறான், எவனா ஒருத்தன், நீ பெரிய எல்லாத்தையும் வீழ்த்திடுவேன், யாரும் எனக்கு மயங்காமல் இருக்க முடியாது அப்படி இப்படின்னு பீத்திரிய ஜுரைஜை உன்னால் வீழ்த்த முடியுமான்ட்டான். என்ன ஜுரைஜ்? ஏன் ஜுரைஜ் அப்பனையும் நான் வீழ்த்திடுவேன், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டான். சவால் விட்டுட்டு வந்துட்டாய்வா. அந்த பக்கம் தான், அது மலை ஓர பகுதி தானே, அந்த பக்கம் தான் ஆடுலாம். அவள் ஆடு மேய்க்கிறவா, ஆடு மேய்ச்சிட்டு கிடப்பான். ஆடு மேய்க்கிறதும் கொள்றதும் அதோட இந்த விபச்சாரத்தில் ஈடுபடுறதும் இதே மாதிரி இருக்கிறான். ஒரு கட்டத்தில் ஜுரைஜிட்ட வந்துட்டான். வந்தால் இந்த ட்ரெஸ்லாம் அன்றைக்கி மக்களை பார்க்குறமே, வகை வகையான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தெருவில் போகிறது கொள்வது, அதுக்கு பிறகு கற்பழிச்சிட்டான் அதை செஞ்சுட்டாங்கிறது கோர்ட்டில் போய் கொடுக்கறது. அடே, கற்பழிக்கு தூண்டுறதே நீ தானே. நீ எப்படி ஆடை அணியணும்னு மார்க்க சொல்லுதா இல்லையா? நீ அப்படிலாம் அணியாமல் உன்னுடைய அங்க அவயங்கள் தெரிகிற மாதிரி அதை கேட்டால் எங்களுக்கு சுதந்திரம். சுதந்திரத்தில் நீ அடையக்கூடிய பாக்கியம் என்ன? வம்பு தானே, உன்னுடைய மானம் போகுது. சரி, நம்ம அதை தொட்டோன்னா வேறு அரசு வரைக்கும் போய் பேச வேண்டியது வரும். நமக்கு அதை பேசுறதுக்குலாம் ஒன்றும் அச்சம் இல்லை, எல்லாத்தையும் பேசலாம். ஆனால் இன்றைக்கி டாப்பிக்கை விட்டு தவறிடக்கூடாதுங்கிறது. இவன் என்ன செய்தால், இந்த பெண்ணு நல்ல அலங்காரம் பண்ணிட்டு வந்து ஒன்று உட்கார்ந்தான். கண்டுக்கிடவே இல்லை ஜுரைஜ், ஒரு பொருட்டாவே இல்லை. அப்படி பார்த்தா இப்படி பார்த்தா 2-3 நாளாக வகை வகையாக ட்ரெஸ் பண்ணி அங்கங்கே அவயங்கள் தெரிகிற மாதிரி இவர் கண்டுக்கிடவே இல்லை. இவன் பார்த்தா, இவன் என்ன மனுஷனா அல்லது இரும்பா? கொஞ்சம் கூட ஆசை வராதுன்னு அவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டா, அதிர்ந்து போயிட்டா. இப்போ வாக்கு சவால் விட்டுல வந்திருக்கிறா, ஜுரைஜை வீழ்த்துறேன், ஜுரைஜை நான் வீழ்த்தி காட்டுறேன் அப்படின்ட்டு சவால் விட்டுட்டு வந்து இப்போ ஊர் பக்கத்தில் போய் முடியலன்னு சொன்னால் இவளுக்கு கேவலமாயிரும் இல்லை, கௌரவ பிரச்சனையாக போச்சு. நிறைய பேர் கௌரவ பிரச்சனைக்காக வேண்டி மார்க்கத்தை விட்டுட்டு என்ன செய்வான், கௌரவத்தை பார்த்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பகுதியில் ஒருத்தன் இடையன், ஆடு மேய்க்கக்கூடிய இடையன், அவனை போய் இவன் மயக்கினான். அவன் தான் மயங்கிட்டானே, மயங்கி இவரோட உறவு கொண்டான். இவ குழந்தை உண்டாயிட்டான். குழந்தை உண்டாகி அங்கே இருந்து, அங்கே அவனோட இடையனோட இருந்து வாழ்ந்து குடையெல்லாம் குழந்தையெல்லாம் பேத்துட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு ஊருக்கு வர்றான். ஊருக்கு வந்து சொல்கிறான், டே என்னம்மா சொன்னீங்களடா, ஜுரைஜ் அப்படி ஜுரைஜ் இப்படி இப்படின்னு பெருசாக பேசுனீங்களே, இந்த பாரு ஜுரைஜோட வாழ்ந்து ஒரு குழந்தையே பெற்றுட்டு கொண்டு வந்துட்டேன்ட்டான். கொஞ்சம் யோசிங்க எப்படி இருக்கும். அவருக்கு எதுவுமே தெரியாது அந்த மனுஷனுக்கு, அவளையே கண்டுக்கிடல. அந்த சாலிஹான மனிதருக்கு எதுவும் தெரியாது. அவனும் பார்த்தானோ, ஒரு பொம்பளை சொல்லிட்டா தான் ஊர் நம்புது. இவன் என்னை இடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனை போய் அடிக்க போவான். உண்மையில் இடித்தானா அல்லது வேறு எதையாவது வம்ப வச்சுக்கிட்டு அவனுக்கு அவன் குடும்பத்தில் பிரச்சனையை வச்சுக்கிட்டு சொல்கிறாவா, அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. இன்னும் ஆம்பளை ஏதாவது சொல்லிட்டான்னு சொன்னால் போயா அப்படின்ட்டு போயிடுவான். இந்த உலகம் அப்படி இருக்கா இல்லையா? இது எல்லா காலத்துலேயும் உள்ள நிகழ்வு தான். அவ்வளோ பேருக்கு கோவம், ஊருக்கார அத்தனை பேருக்கு கோவம் வந்துட்டு, நம்ம எவ்வளோ பெரிய அறிஞர், எவ்வளோ பெரிய சாலிஹான மனிதர்னு அவரை பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி இழிவான வேலையில் ஈடுபட்டுட்டாலே அப்படின்னு சொல்லி வேகமாக வந்து அவருடைய தைக்காவை அவர் கட்டி வச்சுக்க தொழுகிறாரில் இமாதத்தில் ஈடுபடுற அதை உடைக்கணும்.
சம்மட்டியால் அடித்து உடைக்கிறான். இவருக்கு ஏன் இவனை வந்து உடைக்கிறான்னு ஒன்றும் தெரியல. இவருக்கு ஒன்றும் தெரியல. அப்பா இது மாதிரி நிற்கிறார். ஏன்பா உடைக்கிறீங்க? உடைக்கிறீரா? நாங்கள் உங்களை அப்படி சொன்னது யாருன்றாவது முதல்ல பார்க்க வேணாமா? ஒரு விபச்சார பெண்மணி சொல்கிறாவே, அது உண்மையா பொய்யா அப்படி யார் சொன்னாலும் முதல்ல ஒரு ஆள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறதா இருந்தால் அது உண்மையா பொய்யா நம்ம தெரியணுமா இல்லையா? வாட்ஸ்அப்பில் வந்தோடனே அனுப்பி விட்டுறதா? ஷேர் டு ஆல் அதில் வேற போடுறான். எல்லாருக்கும் பாவத்தை கொண்டு சேரு, அந்த பாவத்தை பூரா நீ சுமந்துக்கோ, அதான் அர்த்தம். ஷேர் டு ஆல்னா என்ன அர்த்தம்? அப்போ ஒரு செய்தி வருது அப்படின்னு சொன்னால் அது உண்மையா அல்லது உண்மைக்கு புறம்பானதா? அது நல்ல செய்தியாக இருந்தாலும் சரி, அது உண்மையான்னு பார்க்கணுமா இல்லையா? இது குரான்லையும் அதே மாதிரி, குரான்லையும் ஒரு செய்தி அல்லாஹ் சொல்கிறான், சல்லல்லாஹு காலத்தில் நடந்தது. அப்போ இந்த செய்தி என்னன்னு பார்க்காம அவர் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி அடித்து உடைச்சி தகர்க்கிறானோ, உடச்சி போட்டான், பில்டிங்கே உடைச்சி தகர்த்துட்டானோ. அப்போ அவர் கேட்குறாரு, என்னப்பா செய்யுங்க, எதுக்குப்பா இப்படி போட்டு உடைக்கிறீங்க? என்ன எல்லாம் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு தெரியாத மாதிரி கேட்குறீரோ? எனக்கு ஒன்றும் தெரியலப்பா, என்ன செய்தி சொல்லு, என்ன செய்தி அப்படிங்கிறார். இந்த பெண்ணோட நீர் வந்து தப்பாக நடந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறேன். ஓ, இதான் விஷயமா? ஆமாம், வர சொல், அந்த குழந்தைய முன்னால் வை, குழந்தைய முன்னால் வை அப்படிங்கிறான். புகாரியிலேயே இந்த ஹதீஸ் இடம்பெறுது. குழந்தைய முன்னால் வை, சல்லல்லாஹு சொல்கிறாங்க இந்த நிகழ்வை. குழந்தை முன்னால் வைக்கப்பட்டது. இவர் என்ன செஞ்சார்? ஒது செய்தார். அதில் தவல்லா ஒசல்லா, ஒது செய்து 2 ரக்காத்து தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு அந்த பிள்ளையினுடைய தொடையில் ஒரு தட்டு தட்டினார். அந்த குழந்தைய தட்டு, மண் அபூக், உன்னுடைய அத்தா யாருன்னு கேட்குறார். அபி ராயி, அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறானே அவன் தான் என் அத்தா அப்படின்னு அந்த குழந்தை பேசிச்சு. உலகத்தில் குழந்தைகளாக இருக்கும்போது 3 குழந்தைகள், தொட்டில் குழந்தைகள் பேசியது என்று சல்லல்லாஹு சொல்கிறதுல இதுவும் ஒன்று. அப்போ இந்த சப்ஜெக்டை நம்ம விளங்கிக்கிட்டணும். இதில் இருக்கக்கூடிய படிப்பினை என்ன? எந்த செய்தியையும் ஆதாரபூர்வமான செய்தியாகத்தான் பேசணுமே தவிர அடுத்தவங்களை பற்றி அப்படி இப்படின்னு பேசிடக்கூடாது. அது நம்முடைய நன்மை. அவங்களாம் இப்போ பாருங்கள், உடச்சி போட்டானே, உடச்சி முடிச்சாச்சு. அவரோட இடத்த, தொழக்கூடிய இடத்த தைக்காவை உடச்சி தூளாக்கிட்டான். எல்லாரும் வந்து மன்னிப்பு கேட்டான். குழந்தையே பேசிட்டேன், மறக்க முடியுமா? இப்போ குழந்தை பேசுகிற குழந்தையா? கிட்டத்தட்ட 1 வார குழந்தை பிறந்து 5 நாளோ 6 நாளோ 7 நாளோ 1 வாரமோ அந்த குழந்தை என்ன செய்து தொடையில் தட்டி, மண்ணாபு உன்னுடைய அத்தா யாரு, வாப்பா யாரு என்று கேட்டது. அபி, என்னுடைய அத்தா அந்த ராயி, அந்த ஆடு மேய்ச்சிட்டிக்கிறானே அவன் தான். அந்த குழந்தை பேசிடுச்சு. அருமையான பெருமக்களே, கடைசியில் அவனை எல்லாரும் அந்த மன்னிப்பு கேட்டு, மன்னிச்சிருங்க, நாங்கள் என்ன செஞ்சிடறோம், உங்களுடைய இந்த தைக்காவை தங்கத்தால் கட்டித்தர்றோம், நப்னி தஹபன், தங்கத்தாலே எழுப்புறோம் அப்படின்னா. அப்போ நீ தங்கத்தாலையெல்லாம் ஒன்று எழுப்புவானா? என்னை தைக்க எப்படி இருந்தால் அப்படி கட்டி தந்தால் போதும். நான் ஏற்கனவே எப்படி நாம் இந்த சுண்ணாம்பால் கல்லால் கட்டி வச்சுருந்தனோ அதே மாதிரி கட்டி தந்தால் போதும்பா, நீங்கள் கவனமாக இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அதே மாதிரி கட்டி கொடுத்தாங்கன்னு வைங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னா, ஒலு செய்தார் அப்படின்னு வருது. அப்போ ஒலு என்பது எல்லா நபிமார்களுக்கும் இருந்திருக்கு. இப்போ ஒலுடைய அப்போ சல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்க, ஒது செய்வதினால் ஏற்படக்கூடிய பிரகாசத்தினால் என்னுடைய உம்மத்தை கண்டுகொள்வேன்னு சொன்னால், அப்போ எல்லாருடைய காலத்திலையும் ஒது இருந்திருக்குது. ஆனால் அந்த ஒதுவின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த பிரகாசம் என்பது இந்த உம்மத்துக்கு மட்டும்தான். எவ்வளோ பெரிய பாக்கியம் யோசிங்க. அந்த ஒதுவை நம்ம எப்படி செய்கிறோங்கிறது தான் இப்போ விஷயம். அந்த ஹதீதில் குர்ரம் முஹஜ்ஜிலீன் அப்படின்னு ஒரு இபாரத்து வரும், ஒரு வார்த்தை சல்லல்லாஹு சொல்கிறாங்க. முகம் கை கால் வெண்மையால் பிரகாசமானவர்கள். முகமும் கையும் காலும் அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருக்குமா. அப்போ என்ன செய்யணும் அப்படிங்கும்போது, ஒதுவில் 2 வகையான ஒது இருக்குது. ஷரியத்தினுடைய சட்டத்தை நல்லா விளங்கிக்கங்க. 2 வகையான ஒது இருக்குது. ஒரு ஒது நம்ம முகத்தை கழுவுறோம், இப்போ நம்ம செய்கிறோம் இல்லை, இது ஒது. இஸ்பாகுல் உதுன்னு ஒன்று இருக்குது. ஒன்று உது, இன்னொன்று இஸ்பாகுல் உது. உலுவை பூரணப்படுத்தல் அப்படின்னு இருக்கு. பூரணப்படுத்தல் என்ன? இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து முகத்தை நம்ம இப்படி கழுவுறோம், இது வரைக்கும் கழுவுமா? கொஞ்சம் இப்படி ஏற்றி இப்படி கழுவுறது, காதையும் இப்படி சேர்த்து இப்படி கொஞ்சம் கழுவிக்கிறது. கையை இது வரைக்கும் கழுவணும், முழங்கை உட்பட, முழங்கை வரைக்கும் இல்லை, இந்த முழங்கை இருக்குல்ல இது வரைக்கும் நம்ம கழுகணும். இதுக்கு மேலே கொஞ்சம் கழுவுறது, அதுதும்பாங்க, இதுக்கு பேர் கொடுங்கைன்னு தமிழில் சொல்லுவான். இதுக்கு மேலே இது வரைக்கும் கழுகிறது.
அதே மாதிரி கால்களை எடுத்துக்கிட்டால் இந்த கரண்டை கால் இருக்குல்ல, இதை உட்பட கழுவணும். அதுக்கு மேலே கரண்டை காலுக்கு மேலே கொஞ்சம் கழுவுறது. இதுக்கு பேர் இஸ்பாகுல் உது. நல்ல விளங்கிக்கிடணும். நீங்கள் கரண்டை வரைக்கும் கழுவுனா கூடும், முழங்கை உட்பட கழுவுனா கூடும், அது உது. இஸ்பாகுல் உது, உலுவை பூரணமாக செய்வது என்றால் என்ன என்பதை பற்றி எழுதும் பொழுது நீங்கள் முகத்தை கொஞ்சம் அப்படி கழுத்து வரைக்கும் சேர்த்து கழுவிக்கோ, கையை இங்கே வரைக்கும் கழுவுறோமா அதுக்கு மேலே கொஞ்சம் ஏற்றிக்கோ, இந்த ரெண்டு பக்கத்துலையும் இதை ஏற்றிக்கோ. அதே மாதிரி காலில் அந்த கரண்டை கால் உட்பட நீ கழுகிறாயா அதுக்கு மேலே கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோ, கொஞ்சம் கழுவிக்கோ. இப்படி கழுகிறது இஸ்பாகுல் உது. இவர்கள் நாளை மறு உலகத்தில் எப்படி வருவார்கள் என்றால் பிரகாசத்தோடு வருவாங்க. உம்மத்துக்கள் ஒது செய்த எல்லா உம்மத்துக்களும் பிரகாசம்தான், அது தனி பிரகாசம் இருக்கும். நீங்கள் இப்படி செய்யாட்டாலும் பிரகாசம் இருக்கும், இப்படி செய்தால் அதிக பிரகாசம் இருக்கும். இவர்களுக்கு தான் உர்ரம் முஹஜ்ஜலீன், கை கால் முகம் பிரகாசமானவர்கள் என்று இருக்கிறது. எனவே இந்த ஒது செய்கிறது. இனி அடுத்து இந்த ஒதுவில் இன்னொன்று கவனிக்கணும். வயலுன் லில் அகாப் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எச்சரிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒது செய்கிறோமா, தண்ணி காலில் ஊற்றுறோமா, அகாப்னா என்ன, அகீப்னா அந்த குதிகால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குதிகாலுக்கு தான் அகீபுன்னு பேர். ஹதீதில் இந்த குதிகால் உடையவர்களுக்கு நரக ஓடை அப்படிங்கிறான். ஒது செய்யும் போது தண்ணியை ஊற்றும் போது இந்த குதிகாலில் படுமா, படாது. இப்படி தலை இந்த பிள்ளைகளை நம்ம பார்க்கலாம். ஹவுதுகளில் நீங்கள் பிள்ளைகள் என்ன செய்ய, ஒது செய்யும் போது தடாத்தலாம் தண்ணியை ஊற்றி அப்படி போயிடுவாங்க. நீங்கள் தொழுகையில் சஃபில் நிற்கும்போது பாருங்கள், காலில் பின்னால் தண்ணி பட்டிருக்காது. அப்போ இந்த இதை ரசூல் எச்சரிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு எச்சரிக்கிறாங்க. நீங்கள் அப்படி தண்ணி படாமல் பின்னால் தண்ணி படாமல் போனால் அந்த பாதம் நரகத்துக்கு போகுங்கிறாங்க. இது எச்சரிக்கை. அதனால் காலை நீங்கள் என்ன செய்யணும், சரியாக கழுகணும், குதிகாலை நீங்கள் கவனமாக கழுகணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒது செய்கிறது எல்லாருக்கும் தெரியும், நான் அதை சொல்லித்தரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஒதுவில் உள்ள முக்கியத்துவம், அதில் உள்ள இம்பார்ட்டண்டான சில விஷயங்களை மட்டும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். பொது எப்படி செய்யணுங்க நம்ம சொல்லி தரணுமா, அது தேவையில்லை. இப்போ எல்லாமே தொழுகையாளிகள். இப்போ ரெண்டாவது என்னென்னா, இந்த ஒவ்வொரு இந்த கால் இடுக்குகள் இருக்குது பார்த்தீங்க, ஒரு விரல்களுக்கு இடையில, அதில் இந்த இடது கை சின்ன விரல் இருக்குல்ல, இன்னி விரல் சின்ன விரல், இந்த சின்ன விரலை கொண்டு கீழேருந்து மேலே இழுக்கணும். அதை என்ன செய்யணும், அது 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 சுன்னத்து, ஒரு பெரிய சுன்னத், அது ஒரு பெரிய சுன்னத். இந்த சுன்னத்தை விடவே கூடாது. சின்ன சுண்ணத்து தானே அப்படின்னு விடாதீங்க. சுண்ணத்து தானேன்னு இருக்கக்கூடாது, சுண்ணத்துன்னு எடுக்கணும். அது சுண்ணத்து தானே அப்படின்னு நிறைய நம்ம பேசுகிறோமா இல்லையா, அது பிழை. சுண்ணத்து தானேன்னு என்னது, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததில்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தது இல்லையா. அப்போ அதை நீங்கள் என்ன செய்யணும், வலது காலினுடைய இடது கால் சின்ன விரலை கொண்டு வலது காலினுடைய சின்ன விரலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வலது காலினுடைய பெருவிரலை முடிச்சுட்டு இடது கால் பெருவிரலேருந்து ஆரம்பித்து இடது காலினுடைய சின்ன விரலை கொண்டு வந்து முடிக்கணும். கீழிருந்து மேலே இழுக்கணும். இப்படி மேலேருந்து கீழே தள்ளக்கூடாது, கீழிருந்து மேலே இப்படி இழுக்கணும். இதெல்லாம் நமக்கு இப்போ ஒரு ஒது செய்வதிலும் கூட நம்ம சொல்கிற விஷயம் எப்படிங்கிறத வைங்க, இதெல்லாம் 5 செகண்டில் முடியக்கூடிய விஷயம். ஒரு 5 செகண்ட் ஆகுமா, இப்படி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒரு 2 விரலுக்கு 1 செகண்ட் ஆகும். மொத்தம் 4 இடம் தான் இருக்குது. 1 2 3 4 4 8 தான். 10 விரலாக இருந்தாலும் அந்த இடுக்குங்கிறது 8 தானே இருக்குது. இங்கே 4 அங்கே 4 8. ஒரு 5 செகண்ட் 6 செகண்டில் அது முடிஞ்சு போயிடும். விஷயம் அவ்வளோதான். ஆனால் நாம் செய்வதனால் கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்பது ரொம்ப பெரியது, ரொம்ப பெரியதாக இருக்கும். அதனால் உது செய்கிறது. அதே மாதிரி வாயை கொப்பளிக்கும் போது நாசிக்கு சேர்த்து நீர் செலுத்தணும். தண்ணி எடுக்கிறீங்க இல்லையா, வாய் கொப்பளிக்கிறோம் இல்லை, அந்த வாய் கொப்பளிக்கும் போது நாசிக்கு சேர்த்து நீர் செலுத்தணும். இதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளை கழுகும் பொழுதும் 3 முறை கழுகுதல். ஒரு முறை கழுவுறது ஃபர்து, 2வது 3வது கழுவுறது சுன்னத்து, 3 முறை கழுகிடணும். இது அல்லாமல் 3 முறைக்கு மேலே நீங்கள் செய்யக்கூடாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரச்சனைங்க தான் வருது. சில பேருக்கு இந்த ஒஸ்வாசன்னு ஒன்று இருக்கும். இங்கெல்லாம் இருக்கா இல்லைன்னு தெரியல, எங்கள் ஊரில் சில இடங்களை பார்ப்போம். 3 கழுவுனமா 4 2 3, 3வது திருப்பி கழுவார். 3 கழுவுனமா 2 அந்த 2 3 2 3 10 தடவை கழுவுனாலும் அவருக்கு அந்த ஸ்திர சந்தேகம் போகாது. இது ஒரு ஒஸ்வசத்தான தன்மை. இதுக்கு என்ன செய்யணும்னா, குல் அஊது பிரப்பின் நாஸ், இதை அடிக்கடி ஓதணும் அது சரியாயிடும். சூரத்து நாஸ் இருக்கு இல்லையா, குல் ரப்பின் நாஸ், இதை அடிக்கடி நம்ம ஓதிக்கிட்டே வந்தால் இது ஷைத்தானுடைய வேலை. தொழுகையில் நமக்கு பாருங்கள்
2 ரக்காத்தா 3 ரக்காத்தா, அதாவது இந்த இதெல்லாம் வந்து இந்த ஹன்னாஸுடைய வேலை, இந்த ஷைத்தானுடைய வேலை. அப்போ இது நமக்கு 3 தடவை தான் நமக்கு கழுகணும், 3 தடவைக்கு மேலே கழுகக்கூடாது. அது எந்த அளவுக்கு ஹதீஸில் வருதுன்னு சொன்னால், நீ ஆற்று கடற்கரையில் இருந்தாலும் சரி தான். கடலில் ஒரு தண்ணி எடுத்துட்டால் குறைஞ்சி போகுதா? வீட்டில் தண்ணி எடுத்தால் குறையும், பள்ளியில் தண்ணி எடுத்தால் குறையும். கடலில் தண்ணி எடுத்து குறைய போதா? ஆற்றுல தண்ணி எடுத்து ஒரு தடவை கூட ஒரு தடவை கழுவிட்டால் கரைஞ்சிட்டு போதா? ஆறு தானே. அப்போ மார்க்கம் உனக்கு ஒரு முறையை சொல்லி தந்தால் 3னா 3 தான். இப்போ தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் எத்தனை தடவை சொல்லணும்? 33 தடவை. 34 சுப்ஹானல்லாஹ் தானே சொல்கிறோம். சுப்ஹானல்லாஹ் சொன்னால் நன்மை தானே. 33க்கு என்ன? நான் 43 தடவை சொல்வேன், சொல்லு. 53 தடவை சொல்வேன், சொல்லு. இப்போ 2 கடையில் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. இப்போ இதுக்கு ஒரு லாக் இருக்குது, சரியா? ஒரு லாக் இருக்குது, பூட்டு இருக்குது. இந்த பூட்டுக்கு சாவி இருக்குது. சாவிக்கு 2 பல்லு இருக்குது. சாவிக்கு எத்தனை இருக்குது? 2 பல்லு இருக்குது. போய் திறக்கிறீங்க, திறந்துருச்சு. நான் 3 பல்லை போட்டு திறப்பேன், திறக்குமா? திறக்காது. இதை கவனமாக வச்சுக்கோங்க. இந்த எண்ணிக்கை என்பது ரொம்ப முக்கியத்துவம். 2 தானே, நீங்கள் 2 பல்லு உள்ளதை போட்டு தானே, நான் 3 பல்லு உள்ளதை போட்டு திறப்பேன், 4 பல்லு உள்ளது திறக்குமா? மண்ணாங்கடியை திறக்காது, திறக்காது. அப்போ ஒரு காரியம் நிறைவேற வேண்டும், அதில் பூரணத்துவம் கிடைக்கணும்னு சொன்னால் அதை லோஹர் எத்தனை ரக்காத் தொழுவீங்க? 4 ரக்காத். நான் 5 ரக்காத் தொழுவேன். என்னாச்சு? தொழுகை தானே. ஒரு ரக்காத் ஃபாத்தியா கூட தானே ஓதுறீங்க, ஒரு சூரா கூட ஓதுறீங்க, சுப்ஹானல்லாஹ் கூட ருக்கு செய்கிறீங்க, சுஜூது கூட செய்யுங்க. தொழுகை என்னாச்சு? நோ அக்செப்டட். அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. உதாசீனப்படுத்தப்படுதா இல்லையா? இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி ஒதுல 3 தடவை சொல்லப்பட்டால் அந்த 3 தடவை தான் ஒது செய்யணும். அந்த முகத்தை கழுவுறது, கையை கழுவுறது, அதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது? என்ன கூட செஞ்சால் நல்லதெல்லாம் இல்லை. நமக்கு அளவு அதுதான். அது உங்கள் வீடாக இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டு தண்ணி தானே, உங்கள் வீட்டு தண்ணியாக இருந்தாலும் முறை அது தானே. முறை அது மீறக்கூடாது. அப்போ தான் அதனுடைய பூர நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அடுத்த இன்னொரு ஒது சம்பந்தமான இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டிலிருந்து ஒது செஞ்சுட்டு வாங்கங்குது மார்க்கம். அது பெரிய பாக்கியம். வர்ற வழியில் ஒது முறிஞ்சிட்டு பள்ளியில் செஞ்சுக்கோ. பள்ளியில் செய்யக்கூடாதா? தாராளமாக செய்யலாம். பள்ளியில் தாராளமாக ஒது செய்யலாம். எல்லா இடங்கள்லையும் ஒது செய்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லா பள்ளிகள்லையும் இருக்கும். பாத்ரூமும் இருக்கும் இல்லையா? டாய்லெட்டும் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சரிதான். ஆனாலும் இதை எங்கிருந்து செய்து விட்டு வருவது? பாத்ரூம் போகிறதோ ஒது செய்கிறதோ எல்லாமே வீட்டிலே தயாராகி வருவது தான் சிறப்பு. பள்ளியில் வந்து செய்கிற தப்பு இல்லை, நல்லது தான், யாரும் தப்புன்னு சொல்லலை. கூடுதல் நன்மை எதில் கிடைக்குது? வீட்டிலிருந்து வரும்போதே ஒதுவோட பள்ளிக்கு வருவது. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு தொழுகையில் இருக்க மாதிரியே இருக்கும், அந்த நன்மைகள் கிடைக்கும். ஆக வீட்டிலிருந்து வரக்கூடிய காலகட்டத்திலேயே நம்ம என்ன செய்யணும்? ஒது செய்து கொண்டு நாம் நேராக இந்த அருமையான பெருமக்களே, ஆக நாம் வீட்டிலிருந்து வரும்பொழுது ஒதுவை எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறத குறிச்சிக்கணும். அதிலும் இன்றைக்கி வீட்டில் ஒது செய்கிறதாக இருந்தாலும் அந்த 3 தடவை தான், பள்ளியில் ஒது செய்கிறதா இருந்தாலும் 3 தடவை தான். ஆனால் கூட ஒரு 2-3 தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அது குற்றம் உங்களுக்கு வரும். அது உங்கள் வீட்டு தண்ணியாக இருந்தால். பள்ளியுடைய தண்ணியாக இருந்தால் சில இமாம்கள் எழுதுகிறாங்க, 3 தடவைக்கு மேலே நீ முகத்தையோ கையையோ பள்ளியினுடைய தண்ணியை உபயோகிப்பது ஹராம்னு எழுதுகிறாங்க. கவனிக்கணும், இது நம்ம பொடுபோக்காக இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது செய்யக்கூடாது, ஆனால் ஹராம் வராது. இப்போ அது ஒரு பாதுகாப்பு இருக்கா இல்லையா? வீட்டில் நீங்கள் செஞ்சிட்டீங்க, 3 தடவைக்கு மேலே 4 தடவையோ 5 தடவையோ முகத்தை கழுவிட்டீங்க, ஒது கூடும், ஹராம் ஏற்படாது. ஆனால் இஸ்ராஃப், வீண் வரையும் செஞ்சா அப்படிங்கிறத அது ஒரு குற்றமாக எழுதப்படும். ஆனால் பள்ளியினுடைய தண்ணீர் வந்து வகுஃப் நீர், அது ஒலுவுக்காக உள்ள தண்ணீர். அந்த ஒலுங்கிறது இந்த முறை தான், இந்த அளவு தான். சில ஹோட்டலில் அளவு சாப்பாடு வச்சுப்பான் பாருங்கள், அதுக்கு மேலே கேட்ட தர மாட்டான். அளவு அவ்வளோ முடிஞ்சு போச்சு, அளவு சாப்பாடு. அதே மாதிரி இந்த ஒலுங்கிறது 3 முறை கழுகுதல் தான் உறுப்புக்களை. அதற்கு மேல் கழுகுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நீ செஞ்சால் சில இமாம்கள் அது ஹராம், பள்ளியினுடைய தண்ணியாக இருந்தால் ஹராம்னு எழுதுறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ நம்ம வெளியிலேருந்து வர்றோம், காலில் தூசி பட்டிருக்கோம், காலை கழுவிக்கலாமா? கழுவிக்கலாம். பள்ளியினுடைய ஹுர்மத்துக்காக வேண்டிய ஒதோடு தான் வந்தோம். வெளியிலேருந்து வரும்போது காலை ஏதாவது தூசி பட்டிக்கலாமே, காலை ஒரு தடவை கழுவிக்கலாம். அதான் அளவோடு தான்.
அந்த தூசி போகிற அளவுக்கு. அதுக்காக வேண்டி போட்டு வீட்டில் உட்காந்து சோப்பை போட்டு கழுவுற மாதிரி இங்கே உட்காந்து கழுவிட்டு இருக்கக்கூடாது. அப்போ பள்ளியினுடைய ஹுக்கும்கள், பள்ளியினுடைய அந்த சொத்துக்களை பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுலையும் மார்க்கம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். எனவே இந்த உது என்பது ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்கள் பூரணப்படுத்துங்க, அழகாக செய்யுங்க, அதை கொஞ்சம் ஏற்றி நீங்கள் செய்யுங்க. பள்ளியினுடைய தண்ணியாக இருந்தாலும் இஸ்பாகுல் உது செய்யலாம், தண்ணியை மேலே கழுவலாம். இது பள்ளியோட உது தானே, உதவோட ஷார்ட்டாக நிறுத்திக்கணும் இல்லை, தேவையில்லை. இது நமக்கு வரவேற்கப்பட்ட ஒரு விஷயம். இது மார்க்கம் அனுமதிக்கிறது, இதை செய்யுங்க என்று தூண்டுகிறது. எனவே நீங்கள் என்ன செய்யலாம், இஸ்பாகுல் உது என்ற அந்த ஏற்றி செய்யக்கூடிய கை கால்களை ஏற்றி செய்கிறத மார்க்கம் விரும்புகிறது. அது தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம் என்று நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. அருமையான பெருமக்களே, இது உதுவினுடைய தகவல்களை இப்போ சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் ஓரளவு சொல்லியிருக்கிறோம். இனி தொழுகைக்காக நாம் வந்துட்டோம். தொழுகைக்கான சில குறிப்புகளை மட்டும் நான் என்ன செய்கிறேன், இங்கே நான் சொல்லுகிறேன். சொல்ல வேண்டிய விஷயங்கள் மார்க்கத்தினுடைய ஷரியத் சட்டங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் தொழுகை இருக்குது, ஜக்காத் இருக்குது, நோன்பு இருக்குது, ஹஜ் இருக்குது, உம்ரா இருக்குது, அண்டை வீட்டுக்காரர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய ஷரியத்தினுடைய சட்டங்கள் என்ன இருக்குது, ஒரு ஆள் மரணித்து விட்டால் அவருடைய சொத்துக்களை எப்படி பங்குவீடு செய்ய வேண்டும், அதற்கான ஹக்குக்கு உரியவர்கள் யார், வாரிசுதாரர்கள் யார் என்பதெல்லாம் சட்டங்கள் நிறைய இருக்குது. அவ்வளவு அளவு நீங்கள் எந்த சந்தேகங்களுக்கும் இந்த தீன் என்ன செய்யும், நமக்கு தெளிவாக சொல்லும், மார்க்கம் சொல்லும். இப்போ தொழுகையினுடைய சட்டங்களுக்கு நான் போகிறதுக்கு முன்னால் ஒரு சந்தேக விஷயங்களை நாங்கள் நீக்கிறேன். மார்க்கம் என்பது ஒன்று, இஸ்லாம். அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று தான், காபா ஒன்று தான், குர்ஆன் ஒன்று தான். நீங்கள் மதுஹபுகள் மட்டும் நாளாக இருக்கே. இப்போ ஷாஃபி ஹனஃபின்னு இருக்குது எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால், ஷாஃபியில் ஒரு சட்டம், ஹனஃபியில் ஒரு சட்டம் இருக்கே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. இந்த சந்தேகத்தை நான் போக்குறேன். இதுக்குள்ளே நான் நிறைய நேரம் செலவழிக்க விரும்பலை. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல்கிறேன். ஒரு சட்டம், ஒரு விஷயம் ரெண்டு முறையாக இருப்பதில் தப்பே கிடையாது. ஒரு விஷயம் ரெண்டு முறையாக இருக்கிறதுல தப்பு இல்லை. இப்போ நம்ம இங்கே தொலை வச்சோன்னா ஷாஃபி தான், எனக்கு சூரத்துல் ஃபாத்தியாவை பிஸ்மி சொல்லி ஓதணும். ஹனஃபியில் பிஸ்மியை சப்தமிட்டு ஓதணுங்கிற அவசியம் இல்லை, ஷாஃபியில் ஓதுவாங்க. அப்போ ரெண்டு ஆகுதே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அல்லாஹ் ஒன்று, ரசூல் ஒன்று, கிபிலா ஒன்று, குர்ஆன் ஒன்று, தீன் ஒன்று, தொழக்கூடிய முறைகள், ஒது செய்யக்கூடிய முறைகள் மட்டும் எல்லாம் அந்த சட்டங்கள்லாம் சில இடங்களில் ரெண்டு ஆகுதே அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட விஷயம், இது புரிஞ்சுக்கிடணும். இது ஒரு பாரதூரமாக சில அமைப்புகள் செயல்படுத்தி வச்சிருச்சு. இப்போ அவங்களே என்ன செஞ்சுருக்காங்க, பல விஷயங்களில் வேறுபட்டு போய் இருக்கிறாங்க. நான் அந்த துறைக்கு நான் போகலை. இப்போ அவங்களாம் ஒரே இடத்து, இப்போ உதாரணமாக வைங்களேன், பெருநாள் அவங்களால ஒரே நாளில் கொண்டாட முடியுதா? நம்ம எல்லாம் ஒரே நாளில் கொண்டாடுறோம். அவங்க ஏன் 2 நாள் கொண்டாடுறாங்க, 3 நாளில் கொண்டாடுறாங்க? இல்லை, வருதில்லை. அப்போ அவங்க அதில் இருக்கக்கூடிய யோசிக்கணுமா இல்லையா? அப்போ அவங்கள நம்ம குறை சொல்லிட்டு இருந்தோம்ப்பா, மதுஹபில் ஷாஃபியில் அப்படி இருக்குது, ஹனஃபியில் எப்படி இருக்குது. நாம் இங்கே பிறையை பார்த்து தான் இறங்குறோம், இன்னொருத்தன் சவுதியை பார்த்து, சவுதியில் பெருநாள் அங்கே பெருநாள்னு சொல்கிறான். அப்போ 2 பெருநாள், ஒரே வீட்டுக்குள்ளே 2 பெருநாள் வந்தது. நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே 2 பெருநாளை கூட கொண்டு வரல. ஷாஃபியாக இருந்தாலும் ஹனஃபியாக இருந்தாலும் ஒரே பெருநாள் தான் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும். அப்போ இது யோசிக்கணும், அந்த மாதிரி பிள்ளைகள் யோசிக்கணும். எனவே ஷரியத்தில் ஒரு விஷயம் ரெண்டாக இருக்கிறதுல பெரிய பிரச்சனையே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சிருக்கிறாங்களா? அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இந்த மார்க்கம் தீன் அங்கீகரிக்குது, குர்ஆன் அங்கீகரிக்கிறது. அதுக்கு 2 விஷயத்தை 2 உதாரணம் மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்த செய்திக்கு நான் வர்றேன். ஏன்னா ஃபிக்கு கூடிய விஷயத்தை நம்ம பேசுகிறோம். முதல்ல குர்ஆன் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிடுவோம். ஒல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரு. தலாக்கு சொல்லப்பட்ட ஒரு பெண்ணை ஒருத்தர் தலாக் சொல்லிட்டார். அந்த பெண் இத்தா இருக்கணும், அது எல்லாரும் அங்கீகாரமான ஒன்று தான். எல்லாரும் சரி இத்தா இருக்கணும்னு குர்ஆன் சொல்லுது. எவ்வளவு காலம் இத்தா இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதை குர்ஆன் சொல்லுது, ஸலாஸத குரு, 3 குருகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ குருன்னா என்னன்னு தெரியணுமா இல்லையா? 3 குருகள் இருக்கணும்னா குருன்னா என்னது அப்படின்னு நம்ம தெரியணும். குருன்னு சொன்னால் 2 அர்த்தம் இருக்குது குருவுக்கு. லாங்குவேஜில், இப்போ லாங்குவேஜ் தானே,
இப்போ லாங்குவேஜுக்கு வர்றோம். குருவுனா என்ன, எதில் போய் தேடுவீங்க? டிக்ஷனரியில் தேடணும். குருவுனா என்னன்னு தேடணும். டிக்ஷனரி 2 அர்த்தம் சொல்லுது. என்ன அர்த்தம் சொல்லுது? ஹைலு மென்சஸ் அப்படின்னு அர்த்தம் சொல்லுது. இன்னொன்று மென்சஸ் இல்லாமல் துப்புரவாக இருக்கிறாங்களே துகுரு அப்படிங்கிற அர்த்தத்தையும் சொல்லுது. நேர் முரணா இல்லையா? மென்சஸோடு இருக்கிறது, மென்சஸ் இல்லாமல் இருக்கிறது. அப்போ 3 மென்சஸ் இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தையும் இது தருகிறது. இல்லை 3 துப்புரவு அதையும் அர்த்தம் தருது. இப்போ இதில் எத்தனை மதுஹப் வருது? 2 மதுஹப் வருது. இந்த 2 மதுஹபை ஏற்படுத்தினது யார்? அல்லாஹ். இமாம் ஷாஃபி எடுக்கிறாங்க 3 துப்புரவு தான் அப்படின்னு எடுக்கிறாங்க. இமாம் ஹனஃபி எடுக்கிறாங்க 3 ஹைதுன்னு எடுக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை இதில்? அப்போ 2 கருத்து வருகிறது என்ன நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இப்போ சூரத்து நிசால வந்து இதெல்லாம் வந்து இமாம்கள் எவ்வளோ தெளிவுபடுத்திட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு சில இளைஞர்கள் உள்ள அந்த சில பேச்சுக்களை ஈர்க்கப்பட்டு நாங்கள் அப்படி தான் நேர்வழி குரான் ஹதீஸ் எங்களுக்கு போதும். குரான் தானே நான் சொல்கிறேன். இப்போ குரானே நமக்கு 2 மதஹபை சொல்லிடுச்சு. இப்போ என்ன செய்யறது? சூரத்து நிசால ஒருவர் இறந்துட்டா அவருக்கு சகோதர சகோதரிகள் இருந்தால் அவருக்கு நீங்கள் என்ன செய்யணும்? 6இல் 1 பங்கு 1/6 6ல் 1 பங்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆயத்தை சொல்லுது. சூரத்து நிசால துவக்கத்தில் அது வருது. 6ல் 1 பங்கு கொடுக்கணும்னு சொல்லுது. பின்னால் அது சொல்லுது சகோதரி இருந்தால் சொத்தில பாதி கொடுக்கணும்னு சொல்லுது. 6ல் 1 பங்கா பாதியா? ரெண்டும் ஒரே சூறால தான் வருது. சகோதர சகோதரிகளுக்கு 6ல் 1 பங்கு கொடுக்கணும் அப்படின்னு அது சொல்லுது. இன்னொரு இடத்துல சொல்லுது அதே சூறாவில் சொத்தில் பாதி நிஸ்பு கொடுக்கணும். அந்த ஆயத்தில் நான் குறித்து வச்சிருக்கிறேன், டைம் ஆகிடுங்கிறதுக்காக சொல்கிறேன். சூறாவையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், சூரத்து நிசால இருக்கு. அப்போ இப்படி இருக்கும்போது 6ல் 1 பங்கு என்றும் வருது, நிஸ்புன்னு வருது. இப்போ இதில் எத்தனை கருத்து வந்துருச்சு? 2 கருத்து வருது. இது யார் விளக்கம் சொல்லுவாங்க? இமாம்கள் தான் அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அருமையான பெருமக்களே, இந்த ஒலு சொல்லிட்டு செய்திகளை சொல்லிட்டு வந்தோம். அதில் ஒரே முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா தவல்லா அல் அப்துல் முஸ்லிமு அவில் மோமீனு. ஒரு முஸ்லீம் அல்லது ஒரு மோமின் ஒது செய்தால் அவர் ஒது செய்து அவர் முகத்தை கழுவுறாருல்ல, அவர் கழுகி முடிக்கும்போது அந்த கடைசி சொட்டு அல்லது கழுகி முடிக்கும்போது அல்லது அவருடைய கடைசி இந்த வடியுது பார்த்தீங்களா, தண்ணி வடியும் போது அவர் கண்களால் செய்த பாவங்கள்லாம் அதில் வடிஞ்சு போயிடுதுங்கிறாங்க. இந்த ஒலுவை நம்ம வந்து அது ஒரு தனியான ஒரு இபாதத்துங்கிற அந்த ஆசையோடு செய்யணும் அப்படிங்கிறது தான். தொழுகைக்கு நம்ம போகிறோம், எல்லா காலத்துலேயும் ஒதுவோடு இருக்கலாம், அது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம வெளியில் நீங்கள் சூஃபி ஆக்கள் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் வெளியில் போகிறீங்களா, ஒது செஞ்சுட்டு போங்க, ஆக்சிடெண்ட் ஏற்படாதுங்கிறாங்க. ஒதுவோடு நீங்கள் போனீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஏற்படாது, ஒரு பாதுகாப்பு ஏற்படும். இப்போ ஒதுவோடு இருக்கும்போது மலக்குமார்களுடைய அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, நமக்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான், துணையாக இருக்கிறாங்க. இப்போ இந்த ஒது செய்யும்போது அது ஒரு ஆசையோடு செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் சொல்கிறாங்க இல்லையா, குர்ரத்து ஐனி ஃபி ஸலாஹ், என்னுடைய கண்குடிச்சியே தொழுகையில் இருக்குதுங்கிறாங்க. தொழுகை வந்து ஒரு ஆசையோடு தொழணும். ஒரு இறைவனுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதோட தொழணும். அதே மாதிரி ஒலு அப்படிப்பட்ட மேராஜுல் மூமினி, தொழுகை தானே மேராஜுல் மூமின்களுக்கு மேராஜின் ஹதீஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இறைவனோடு நம்ம வசனிக்கக்கூடிய இடம் தொழுகை. அதுக்காக நம்ம தயாராகிறோம் அப்படிங்கிற சிந்தனையோடு அந்த ஒலுவை அழகாக செய்யணும். படன்னு அள்ளி தடாதான அள்ளி போட்டு அப்படி போகக்கூடாது. இப்படி யார் ஒலு செய்தாரோ அவர் ஒலு செய்து முடிக்கும் பொழுது அவருடைய முகத்தில் இருந்து வடியக்கூடிய கடைசி சொட்டில் அவர் கண்களால் செய்த பாவங்கள் வடிந்து போகிறது. கைகளை கழுகி முடிக்கும் பொழுது அதிலிருந்து வடியக்கூடிய கடைசி சொட்டில் அவர் கைகளால் செய்த பாவங்கள் வடிந்து போகிறது. கால்களை கழுகும் போது அந்த கால்களினுடைய நீர்கள் வடிந்து கடைசி சொட்டில் அவருடைய பாவங்கள் கரைந்து போகிறது. ஒது செய்து அவர் முடித்ததற்கு பின்னால் அவர் பரிசுத்தமான ஒரு நிலைக்கு வருகிறார் என்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த ஒதுவை வந்து நம்ம இதுவரைக்கும் எப்படி பார்த்தோம், இப்போ இனிமேல் எப்படி பார்ப்போம், 2 கிலோ வித்தியாசம் இருக்குல்ல. இனிமேல் ஒது செய்யும் பொழுது ஒரு கவன ஈர்ப்பு நமக்கு ஏற்படும் என்பதற்காக நான் இதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அருமையானவர்களே,
இப்போ ஏன் இந்த மதுஹபுகள் 2 மதுஹபு 3 மதுஹபு 4 மதுஹபுல ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மேற்றே கிடையாதுங்கிறத நீங்கள் விளங்கிக்கிடணும். அதுக்கு நான் ஒரு ஆயத்தை சொல்லிட்டேன், 2 ஆயத்தை சொல்லியிருக்கிறேன். ஒன்று, தலாக்கு இடப்பட்ட அந்த பெண்மணி 3 துப்புரவுகள் இத்தா இருக்கணுமா அல்லது 3 ஹைலுகள் நிஃபா, அந்த ஹைலு என்று சொல்லக்கூடிய அந்த மென்சஸ் இருக்கணுமான்னு கேட்டால் 2 கருத்தும் இருக்குது. 2 கருத்துக்கும் குர்ஆன் அனுமதிக்குது. அதே மாதிரி குர்ஆனில் வந்து ஒரு சகோதரிக்கு கிடைக்கக்கூடிய பங்கு என்ன அப்படி என்பது பற்றி 2 விதமாக சொல்லுது. ஆனால் சட்டம் ஒன்று தான், 2 விதமான சட்டம் கிடையாது. ஆனால் அதுக்கு இமாம்கள் என்ன செய்கிறாங்க, ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் விளக்கம் சொல்கிறாங்க. அதைத்தான் நம்ம ஏற்றுக்கிடணும். இதில் 2 சட்டம் கிடையாது, ஆனால் 2 விதமாக வசனங்கள் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்லப்பட்டது என்பது, அது எதனால் சொல்லப்பட்டது, அதனுடைய சபபு நுசூல் என்ன, இறங்கிய காரணம் என்ன என்பதெல்லாம் ஆய்வு. குர்ஆன் என்பது ஆய்வுக்குரியது தான், குர்ஆன் என்பது ஆய்வுக்குரியது. சரி, இது குர்ஆனிலிருந்து 2 வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஹதீஸில் நிறைய இருக்குது. ஒன்றை குறிப்பிடுறேன் பாருங்க. 2 சஹாபிகள் பயணம் போகிறாங்க. பயணம் போய் கொண்டிருக்கும் பொழுது தொழுகையினுடைய நேரம் வந்துடுச்சு. ஒதுச்சேறதுக்கு தண்ணி கிடைக்கல. தண்ணி கிடைக்கலன்னா என்ன செய்வாங்க, தயமும் செய்யணும் இல்லையா, தயமும் செய்கிறது. அப்போ 2 பேரும் தயமும் செஞ்சாங்க. தயமும் செஞ்சு தொழுதுட்டாங்க. 2 பேருமே தயமும் செஞ்சு தொழுது முடிஞ்சது. அப்போ தயமுனுடைய ஹுக்கும் வந்துருச்சு. தயமுடைய ஹுக்கும் இடையில தான் வந்தது. தயமுடைய ஹுக்கும் வந்து இடையில வந்தது. அப்போ தயமுடைய ஹுக்கும் வந்து முடிஞ்சது. அப்போ அந்த தயமம் வந்த காலங்கிறதுனால அந்த 2 சஹாபிகளும் தண்ணி கிடைக்கல, தயமும் செஞ்சாங்க, ஒது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பயணத்தை தொடர்றாங்க. தொடரும்போது ஒரு இடத்துல தண்ணி கிடச்சிட்டு ஒக்குத்தும் முடியல. உதாரணமாக லோஹருடைய ஒக்குத்துன்னு வைங்களேன். இப்போ லோஹருடைய ஒக்குத்து வந்துட்டு 1 மணி ஆகிடுச்சே, தண்ணி இல்லையே, சரி தயமும் செய்வோம். தயமும் செஞ்சு தொழுதாச்சு, போயாச்சு. 2 மணி, லோஹருடைய ஒக்குத்து முடியல தானே, தண்ணி கிடச்சிருச்சு. போகிற வழியில் தண்ணி கிடச்சிச்சு. தண்ணி கிடச்சிருச்சே அப்படின்னு ஒரு சாபி சொன்னாங்க. ஆமாம், இப்போ என்ன இல்லை, நம்ம தண்ணி இல்லாததுனால தானே தயமும் செஞ்சோம். ஆமாம், இப்போ நமக்கு தண்ணி கிடச்சதுனால தண்ணியில் ஒது செய்யணும், ஒது செஞ்சு திருப்பி தொழுகணும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சாபி சொன்னாங்க, நம்ம தான் தொழுதுட்டோமே, தொழுக கூட்டிட்டா இல்லையா, தயமும் செஞ்சோமா, ஆமாம், தயமும் செய்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா, இருக்குது, தயமும் செஞ்சோம், மார்க்க நமக்கு தந்த அனுமதியின் பிறகு தயமும் செஞ்சாச்சு, தயமும் செஞ்சு தொழுதுட்டோம், தொழுக கூடுமா கூடாதா, கூடுன தொழுகையை ஏன் திருப்பி தொழுகணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ இது ஒரு ஆய்வு இல்லை, அது வந்து நமக்கு ஒக்கத்தும் இருக்குது, அது வந்து ஒரு சலுகை, தண்ணி கிடைக்க இல்லைன்றா தானே நம்ம வந்து தயமும் செய்யணும். ஆமாம், இப்போ தண்ணி கிடச்சிருச்சே, தண்ணி கிடச்சிருச்சு, சரி, நாம செஞ்ச தயமும் போது தண்ணி இல்லை தானே, தொழுக கூடுமா கூடாது அப்படிங்கிற மாதிரி கருத்து, 2 கருத்து வந்துருச்சு. இப்போ 2 மதஹப் வந்துருச்சு. இப்போ ஒரு சஹாபி இல்லை நான் தொழ போகிறேன், தொழுங்க, ஒது செஞ்சாங்க, திருப்பி என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க. இன்னொரு சஹாபி தொழலை, நான் சரியாக தான் இருக்கிறேன், நான் தயமும் செஞ்சேன், தொழுவை கூட்டிட்டு திருப்பி எதுக்கு, ஒரு தொழுகை ஒரு தடவை தானே, 2 தடவை என்ன தொழுவுறது அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. அவங்க ஒரு சாபி தொழலை, ஒரு சாபி தொழுதுட்டாங்க. இப்போ 2 மதஹப் வந்துருச்சா இல்லையா? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அப்போ மதீனா ஷரீஃபுக்கு இவங்க பயணம் போயிட்டு திருப்பி வர்றாங்க. 2 பேரும் வந்தாங்க, வந்து நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லக்கல் அஜ்ரு மர்ரத்தைன், யாரை பார்த்து, 2 தடவை தொழுதாரே அந்த சஹாபியை பார்த்து, லக்கல் அஜ்ரு மர்ரத்தைன், உங்களுக்கு 2 கூலி அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அது ஓகே தானே, 2வது தடவை தொழுதது சரி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. உங்களுக்கு அந்த இன்னொரு தொழுதுக்கிறீங்க, இன்னொரு தடவையும் தொழுதுருக்கிறீங்க, 2 கூலி உங்களுக்கு. அப்போ அந்த சஹாபிக்கு 1 கூலின்னு வரணும் இல்லையா? அப்படி சொல்லலை. பாருங்கள், இதுதான் சப்ஜெக்ட். அசப்த சுன்னத்தை, சுன்னாவை சரியாக செய்தது நீதான்ங்கிறாங்க. இப்போ யாருக்கு கூட மார்க் போடுறது சொல்ல முடியல, யாருக்கு கூட மார்க் போடுறது, உனக்கு 2 கூலின்னு தாங்க. அசப்த சுன்னத்தை, சுன்னாவை பேணியது நீதான், வழிமுறையை பேணியது நீதான் அப்படிங்கிறாங்க. அப்போ 2யுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததையும் சரி காண்றாங்க, தொழாமல் இருந்ததையும் சரி காண்றாங்க. அப்போ 2 மதம் அங்கே இருக்குது. இந்த மாதிரி ஹதீதுகள் ஆயாத்துக்களின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஆய்வினுடைய விளைவில் தான் இந்த 2 சட்டங்கள் 3 சட்டங்கள்லாம் வர்றது. இப்போ ஹனபியில் பிஸ்மி ஓதுறது இல்லை, சத்தம் போட்டு, ஷாபியில் ஓதுனாங்க. ஒரு ஹதீது வருது, திருமதின்னு நினைக்கிறேன், ஒரு தாபி சஹாபியினுடைய மகனார், அவங்க தொழுறாங்க, தனியாக தொழுறாங்க.
ஏதோ ஒரு தொழுகை தொழுகிறாங்க, சுன்னத்தோ ஏதோ தொழும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறாங்க. அந்த சஹாபி அத்தா பக்கத்தில் தான் உட்காந்துக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, யா புனை, என் அருமை மகனே, உன்னை நான் ஈயாக்கவுல் ஹதத், உன்னை நான் எச்சரிக்கிறேன். என்ன பிஸ்மி ஓதுனா? நான் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் தொழுது இருக்கிறேன், அபூபக்கர் சித்திக் நாயத்துக்கு பின்னால் தொழுது இருக்கிறேன், உமர் ரலியல்லாஹு தஆலா பின்னால் தொழுது இருக்கிறேன். யாருமே சூரத்துல் ஃபாத்தியாவிற்கு பிஸ்மி ஓதல்ல, நீ என்ன ஓதுற அப்படின்னு அந்த சஹாபி எச்சரிக்கிறாங்க. சரியா? ஒன்று, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் தொழுது இருக்கிறேங்கிறாங்க, சித்திக் நாயத்துக்கு பின்னால் தொழுது இருக்கிறேங்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா பின்னால் தொழுது இருக்கிறேங்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஃபாத்தியாவுக்கு பிஸ்மி ஓதல்ல, நீ என்ன ஓதுற, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிக்கிறாங்க. என்ன விளங்குறோம்? ஃபாத்தியாவுக்கு பிஸ்மி ஓதக்கூடாது. அப்போ ஹனஃபி மதபு சரி. அப்போ ஷாஃபியில் ஃபாத்தியாலாம் பிஸ்மில்லான்னு சத்தம் மட்டும் ஓதுனாங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா பெரிய சஹாபி, சிரியாவினுடைய அதிபராக இருந்தவங்க, அவங்க மதீனா ஷெரீஃபுக்கு வர்றாங்க. அவங்க தான் கலீஃபாவாக இருக்கிறாங்க. அப்போ அலிநாயகத்தினுடைய காலத்துக்கு பின்னால் அவங்க கலீஃபாவாக இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? மதீனா ஷெரீஃபுக்கு வர்றாங்க. இப்போ சிரியாவுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? தலைநகரை மாற்றிட்டாங்க. தலைநகர் சிரியாவுக்கு போயிடுச்சு, டமஸ்கஸ். அங்கேருந்து அந்த சஹாபி என்ன செய்கிறாங்க? மதீனா ஷெரீஃபுக்கு ஒரு தடவை வர்றாங்க. அவங்க வந்துட்டா பெரிய சஹாபி, இன்றைக்கி அவங்க ஒரு ஜனாதிபதி, அவங்க தான் நம்பர் 1. அவங்கள தொலை வைக்க சொன்னாங்க. சஹாபிகள், மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபிகள்லாம் நிறைய சஹாபிகள் அங்கே இருக்கிறாங்க. சஹாபிகள் இருக்கிறாங்க, சஹாபிகள் அல்லாத சஹாபிகளுடைய பிள்ளைகள் தாபியன்களும் இருக்கிறாங்க. அப்போ மதீனா ஷெரீஃபில், ரவுதா ஷெரீஃபில் அவங்க தொழு வைக்கிறாங்க. யார் தொழு வைக்கிறா? முஆவியா ரலியல்லாஹு சஹாபி தொழு வைக்கிறாங்க. சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிஸ்மி ஓதல்ல, அவங்களும் என்ன செய்யலை, ஓதல்ல. தொழுகை முடித்த உடனே சஹாபிகள் கேட்டாங்க, அமீல் மோமினின் ஐனல் பஸ்மலா. சஹாபிகள் கேட்குறாங்க, பிஸ்மியை எங்கேன்னு கேட்குறாங்க. ஏன் பிஸ்மி ஓதல்ல? எல்லா சஹாபிகளும் கேட்குறாங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் தொழுதுக்கிறோம், அவங்க பிஸ்மி ஓதுனாங்கங்கிறாங்க. என்ன செய்வீங்க? இப்போ 2 மதம் வருதா இல்லையா? பிஸ்மி ஓதுறதும் ஓதாததும் என்ன அப்படின்னு கேட்டால், சில இந்த சஹாபி யார், இந்த மகனை கண்டிச்சாங்களே, இந்த சஹாபி ஏதோ வெளியூரில் இருந்திருப்பாங்க. எப்போதாவது ஒரு தடவை என்ன செஞ்சுருப்பாங்க? மதீனா ஷெரீஃப் வந்திருப்பாங்க. எப்படி விளங்கிக்கிடன்னு பாருங்கள், எவ்வளோ ஆய்வு செஞ்சுருப்பாங்கன்னு பாருங்கள். அப்போ அந்த வந்த நேரத்தில் என்ன செஞ்சுக்கிறாங்க? அவங்க வந்த நேரத்தில் அதே மாதிரி சித்திக் நாயகம் இருக்க, அவங்கள அவங்க கலீஃபாவாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி சமயங்களை தொழும் பொழுதெல்லாம் இவர் வந்த நேரத்தில் எல்லாம் ரசூலுல்லாஹ் பிஸ்மி ஓதல்லை. மற்ற சமயங்கள், பல சமயங்களில் பிஸ்மி ஓதி இருக்கிறாங்க. அப்போ ஓதிய காலமும் உண்டு, ஓதாத காலமும் உண்டு அப்படின்னு தான் என்ன செய்யணும், எடுத்துக்கிடணும். இப்போ ரெண்டுமே சஹாபிகள் சொல்கிறது தானே. ரெண்டுமே சஹாபிகளை போய் நம்ம அவங்க சரியான பார்க்கறது ஹராம். இப்போ ஒரு ஹதீத் இருக்குது, இந்த ஹதீதினுடைய அறிவிப்பாளர்கள் இவர் சரியானவரா, இவர் சரியானவரா, இவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர், ஓகே பார்க்கலாம். ஆனால் அது எங்கே போய் சேரும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சேரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் யார் இருப்பான்? சஹாபி தானே இருப்பாங்க. சஹாபிகள் இவர் சரியானவரா என்று பார்ப்பது ஹராம். பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது. அப்போ 2 விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது வருது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிடணும். அருமையான பெருமக்களே, இந்த அடிப்படையில் தான் மதஹபுகள் எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பேணியது தான்ங்கிறத நீங்கள் புரிஞ்சு. சின்ன விஷயம் இது ஒரு சாதாரணமான விஷயம். அந்த அடிப்படையில் தான் ஆய்வுங்கிறது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இப்போ ஆய்வுக்குரிய காலம் இல்லை. இது இமாம்கள் சொன்னதை பின்பற்றிட்டு போகணும். அதுக்கு மேலே அவங்க இப்படி செஞ்சால் அவங்க பதில் சொல்லணும். நீ தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்ஸாலு அஹ்லத் திக்ரி இன் குந்தும் லா தஅலமூன். இப்போ குர்ஆனை ஆய்வு செய்கிறது சக்தி எனக்கு இருக்கா? நான் சொல்கிறேன், எனக்கு இல்லை. ஹதீதை ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கா? இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு ஹதீது வருதுன்னு வைங்க, அந்த ஹதீதில் அந்த ஹதீத் அறிவிப்பாளர் இவங்க சொன்னாங்க, இவருக்கு இவங்க சொன்னாங்க, இவருக்கு இவங்க சொன்னாங்க, இவருக்கு இந்த சஹாபி சொன்னாங்க, சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஒரு 6 பேர் 7 பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 6-7 பேரை பற்றிய உண்டான விவரம் எனக்கு தெரியணும். இந்த செய்தி உண்மையாங்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த ராவிகளை பற்றி உண்டான எல்லா தகவலும் எனக்கு தெரியணும். இந்த ஹதீதை ஏற்றுக்கொள்ள முடியுமா, ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா, இது சரியா பிழையா? அதான் யாரையும் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டேனே. நான் யாரையும் பின்பற்றக்கூடாது, நேராக குர்ஆன் ஹதீதை பின்பற்றணும் அப்படின்னு நான் சொல்கிறதாக இருந்தால், இந்த ஹதீதில் இடம்பெற்றவர்களை பற்றி உண்டான எல்லா செய்தியும் எனக்கு தெரியணும். இப்போ இவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நான் படிக்கணும்.
எப்போ படித்து எப்போ இபாதத் செய்கிறது? அது வரைக்கும் நான் என்ன செய்கிறது? சும்மா உட்காந்துக்கிட்டீங்கம்மா. இது எவ்வளோ பெரிய பிழை! இது குரானினுடைய வசனத்துக்கே மாற்றம். எல்லாரும் ஆய்வு செய்ய முடியாதுங்கிறது குரான். நீங்கள் எல்லாரும் குரான் தமிழில் வந்துட்டு தர்ஜமா வந்துட்டு பார்த்துக்க, ஹதீஸ் தமிழில் வந்துட்டு பார்த்துங்கிறது பிழை, அது தப்புங்கிறது. ஏன் அப்படின்னா இப்போ நீ அந்த மக்களும் கூட என்ன செய்கிறாங்க? அவங்களுக்குள்ள தலைவர்கிட்ட தான் கேட்டுக்கிறாங்க. இப்போ அவங்க தலைவர்கிட்ட கேட்கும்போது அவங்க தலைவர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கங்கிறதெல்லாம் அவங்களே பேசிக்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே போக இல்லை, அசிங்கமாக இருக்குது. நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைவர்களை பற்றி அவங்களே ஒரு கட்டத்தில் பிடிக்காமல் போய் அவர் அப்படி இருந்தார், இப்படி செஞ்சார், இப்படி நிறைய அசிங்கம். அதை நம்ம பேச இல்லை. இமாம்களை பற்றி அப்படி யாராவது பேசுகிறாங்களா? பேச முடியுமா? சொல்லுங்கள் பாப்போம். கொஞ்சம் மனசை தொட்டு பேசணும். எவ்வளோ பரிசுத்தமானவர்கள், எவ்வளோ தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்கள், என்ன ஆச்சரியமாக இருக்குது, என்ன பயம், என்ன அச்சம், எவ்வளவு இறையச்சத்தோடு வாழ்ந்தாங்க, அவ்வளவு பரிசுத்தத்தோடு வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க ஃபஸ்அலு, குர்ஆன் சொல்லுது ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். ஒரு விஷயம் உனக்கு தெரியலையா, தெரிந்த நபர், சரியான நபர்கிட்ட நீ கேட்டுக்கோங்கிறான். நான் கேட்குறேன், இமாமுல் ஆலமா இன்றைய லீடரா? நீங்கள் யோசிக்கங்க. இமாம் ஷாஃபியா இன்றைய லீடரா? யோசிங்க. கேட்க சொல்லுது குர்ஆன், நீ கேட்டுக்கோ. இமாமுல் ஆலமா இன்றைய, நீங்கள் யாரை இமாம் நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அவங்களா இன்றைய லீடரா? யோசிச்சு பார்க்குறோமா இல்லையா? எவ்வளோ சில சமயங்களில் நமக்கு மனசில் ரொம்ப வலிக்குது. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், இறையச்சத்தோடு எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. இமாமுல் ஆலம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய கோடீஸ்வரர், ரொம்ப பெரிய கோடீஸ்வரர், தாராள தன்மை உடையவர்கள். ஒரு தகவலை சொல்கிற அந்த இமாம்களை நீங்கள் விளங்கிக்கிடங்கிறதுக்கு, தாராள தன்மை உடையவங்க. ஒரு ஊரில் பள்ளி கட்டுறாங்க, பள்ளி கட்ட போகிறாங்க. இவங்க பெரிய வசதியோடு இருக்கிறாங்க, அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஆளுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்கள பின்பற்றி ஒரு பெரிய சமுதாயம், பெரிய இமாம்களே இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், புகாரி புகாரி புகாரின்னு சொல்கிறோமா இல்லையா? இந்த புகாரி இமாம் ஒரு இமாமை பின்பற்றினாங்களா இல்லையா? இமாம் ஷாஃபியை பின்பற்றுறவங்க. நீ என்ன செய்யறது? இமாம் புகாரியை, இமாம் ஷாஃபியை பின்பற்றுறவங்க தான், ஷாஃபி மதபை சேர்ந்தவங்க இமாம் புகாரி. எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! சரி, இந்த பள்ளிவாசலை கட்டக்கூடிய அந்த பெருமக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம அபூ ஹனீஃபா இமாம்கிட்ட போவோம், பெரிய தொகை நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு வர்றாங்க. மதரசா பள்ளியில் தானே மதரசாக்கள் நடக்கும், உட்காந்துக்கிறாங்க. வந்தாங்க, வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நாங்கள் பள்ளி கட்டுறோம். சரி, அதுக்கு நீங்கள் நிதி தரணும் மஸ்ஜிதை எழுப்புறதுக்கு. என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? நான் சேர்த்து வச்சுக்கிற பணம் இருக்க, ஒரு பைசா சுபுகத்து கிடையாது, ஹராம் மக்ரூஹ்லாம் இல்லை, சந்தேகமான ஒரு பைசா கூட அது இந்த பணத்தில் சேர இல்லை. நான் அவ்வளோ கவனமாக இருக்கிறேன். எப்படி இருப்பாங்கன்னு பாருங்கள். சுபுகத்துங்கிறது ஒரு சந்தேகம், இது கூடுமா கூடாதா அப்படின்னு வருதா இல்லையா? கூடுமா கூடாதா அப்படின்னு அந்த மாதிரிலாம் கிடையாது. முழுக்க 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 ஹலால், ஒரு பைசா ஹராம் கிடையாது, சந்தேகத்துக்கு ஒரு ஏதோ ஒரு பைசா கிடையாது. அப்படி நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த பணத்தை கல்லுக்கும் மண்ணுக்கும் தரமாட்டேன் அப்படின்னு அனுப்பிட்டான். யார் சொல்கிறா? இமாமுல் ஆலம். கல்லுக்கு மண்ணுக்கும் போகிறதுக்கு இந்த பைசா தரமாட்டேன், எழுப்பி போங்கன்ட்டான். அங்கிருந்த இமாம்கள் நிறைய மாணவர்கள், மாணவன சின்ன சின்ன பிள்ளைகள் இல்லை, பெரிய பெரிய தாடி பழுத்தவங்களாம் உட்காந்துருக்காங்க. ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அப்போ கேட்டாங்களாம், என்ன இமாம், மஸ்ஜிதுக்கு தானே கேட்குறாங்க, நமக்கு ஒரு சங்கடமாக இருக்க இல்லையா? மஸ்ஜிதுக்கு இப்படி கல் மண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்களே நமக்கு. ஆனால் அதனுடைய யதார்த்தம் என்னங்கிறது பார்க்கணும். இதுதான் செய்திகளை உணர்றதுங்கிறது. அவங்க சொன்னாங்க, அந்த ஊர் ஒரு சின்ன ஊர், பக்கத்து ஊர், எனக்கு நல்லாவே தெரியும். யார் சொல்கிறா? இமாமுல் ஆலம் சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஊரில் ஒரு பள்ளி போதும். அந்த ஒரு இருக்க ஏற்கனவே ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளியிலேயே மக்கள் ஃபுல்லாக, அந்த ஊர் மக்கள் பூரா வந்து சேர்ந்தாலும் இடம் இருக்கும். இன்னொரு பள்ளி எதுக்கு? கொஞ்சம் யோசிக்கணும். அந்த பள்ளியே இருக்கு, அந்த பள்ளியில் ஊர் மக்கள் அத்தனை பேர் வந்து சேர்ந்தாலும் போதுமானது. ஏன் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்குள்ள பிரச்சனை, இவங்க இன்னொரு பள்ளியை கட்டுறாங்க. இஸ்லாம் இன்னும் பிரிவினையை விரும்பவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்ததெல்லாம் இந்த சமூகம் பிரிவதை தான். பிரிவினைவாதத்தை கடுமையாக எதிர்க்கிறது இஸ்லாம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் இந்த சமூகத்தில் பயந்தாங்க. நான் பயப்படுறேன், உங்களில் பயப்படுவதே நான் நீங்கள் பிரிவினைவாதிகளாக ஆகுவதைத்தான் அப்படின்னாங்க.
அப்போ பள்ளி அல்லாவுக்கு அவனு கட்டல, இவன் நிர்வாகத்துக்குள்ள பிரச்சனை வந்துட்டு இன்னொரு பள்ளியை கட்டுறான். அப்போ இப்படி ஒரு பேணுதல் மிக்கவர்களாக இருந்தாங்க, தைரியமானவர்களாக இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஒரு சட்டத்தை சொல்கிறதா இருந்தால் எப்படி பயப்படுவாங்க, எவ்வளோ அச்சம், இறை அச்சம் இருந்திருக்கும், எத்தனை அச்சத்தோடு அவர்கள் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, நீங்கள் எத்தனை சட்டங்களை மக்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க, ஹதீதுகளை ஆய்வு செய்து எவ்வளோ சட்டங்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, எத்தனை ஃபத்வாக்கள் வழங்கியிருக்கிறீங்க, என்னைக்காவது நீங்கள் இப்படி கொடுத்துட்டோமே, இப்படி ஒரு ஃபத்வா கொடுத்துட்டோமே, நீங்கள் வருத்தப்பட்டது உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு சமயத்தில் அப்படி உண்டுங்கிறாங்க. ஒரு சமயத்தில் ஒரு இளைஞன் கேட்குறான், ஒரு 20 வருஷம் இருக்கும், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் மூத்த வயசில் சொல்கிறாங்க இமாமுல் ஆலம், அவங்கள்ட்ட ஒரு இளைஞன் கேட்குறான், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் என்கிட்ட ஒரு ஹுக்கும் கேட்டாங்க, எனக்கு பதில் சொல்ல தெரியல, எனக்கு ஹதீது கிடைக்க இல்லை, அது சம்பந்தமான ஹதீதுகள் என்கிட்ட இல்லை, யார்கிட்ட போய், ஆனால் உடனடியாக பதில் சொல்ல வேண்டிய கட்டம் அது, நல்ல கவனிக்கணும், உடனடியாக பதில் சொல்ல வேண்டிய கட்டம் அது. என்ன கட்டான்னு கேட்டால், ஒரு பெண் மௌத்தாயிட்டாங்க, ஒரு பொம்பளை மௌத்தாயிட்டாங்க, அவங்க குழந்தை உண்டாயிருக்கிறாங்க, ஹம்லா இருக்கிறாங்க, இப்போ வயிற்றில் குழந்தை இருக்குது, வயிற்றை கிழிச்சு குழந்தை எடுக்கிறதா இல்லையா, ஜனாசாவை சிதைக்கக்கூடாது, மார்க்கம் அது சொல்லுது. ஜனாசாவை சிதைக்கலாமா, சிதைக்கக்கூடாது. ஜனாசா மூத்தாயிட்டாரண்ட கண் தானம் செய்யலாமா, செய்யக்கூடாது. ஜனாசாவை அழகுபடுத்தணும், அழகாக கொண்டு இந்த ஜனாசா அடக்கக்கூடிய இந்த முறை, அதை குளிப்பாட்டக்கூடிய முறை, கஃனிட்டு பள்ளிக்கு கொண்டு தொலை வச்சு அடக்கக்கூடிய முறையை பார்த்து எத்தனையோ மாற்று மதவர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு. அது பெரிய வரலாறே உண்டு. என்னடா இந்த ஒரு மரியாதையை இவ்வளோ கண்ணியப்படுத்துகிறாங்க, இந்த மரணித்து போனவரை கோயிலுக்குள்ளே கொண்டு போக முடியுமா, ஆலயங்களுக்குள் கொண்டு போக முடியுமா, இறந்த சடலத்தை பள்ளிக்குள்ளே கொண்டு வைக்கிறோம். அப்போ மனித நேயத்தை எப்படி பேணுகிறது இந்த மார்க்கம்ங்கிறத பார்த்து பல மதத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆக ஜனாசாவை சிதைக்கக்கூடாதுங்கிறது நமக்கு அது தெளிவானது. இமாமுல் ஆலம் அதை உணர்றாங்க. ஆனால் இப்போ குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கே, துடிப்பும் இருக்குதுன்னாங்க. இப்போ என்ன செய்கிறது, குழந்தைய காப்பாற்றுறதா அல்லது ஜனாசாவை சிதைக்காமல் இருக்கிறதா? எனக்கு அந்த டைமில் என் கையில் ஆதாரம் இல்லை, அந்த நேரத்தில் எனக்கு ஆதாரம் இல்லை. ஆனாலும் இப்போ நம்ம உடனே பதில் சொல்லணுமா இல்லையா? கொஞ்சம் லேட் ஆகிட்டா அந்த குழந்தை மௌத்தாயிடும். எவ்வளோ நேரத்துக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கும்? அப்போ உடனடியாக பதில் சொல்ல வேண்டிய இடம் அது ஒரு நிர்பந்தமான இடம். இதுக்கு அந்த நம்முடைய அந்த ஃபிக்ஹில் சொல்லுவாங்க முதுத்தர்ரு, சங்கடமான நிலை, ஒரு சங்கடமான நிலை. இப்போ இந்த நிலையில் நான் என்ன செஞ்சேன்னா, குழந்தையினுடைய அந்த தாயினுடைய வயிற்றை நீங்கள் அறுத்து அந்த குழந்தைய வெளியில் எடுத்து வயிற்றை தச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது உறுத்துதுங்கிறான். எவ்வளோ பேணுதல், எனக்கு இன்னைக்கு வரைக்கும் உறுத்துது, நம்ம செஞ்சது சரியா பிழையா அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் உறுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இளைஞர் சொன்னார், நான் ஒரு செய்தியை இமாம் சொல்லட்டுமா அப்படின்ட்டு. சொல்ல என்னப்பா அப்படின்ட்டு, இந்த வெளியில் ஒரு குழந்தை எடுத்துன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த குழந்தை நான் தான் அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. இல்லை, எங்களோட வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க, என் அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, இப்படி தாண்டா நீ வந்தா இமாமுல் ஆலம் தாண்டா, அதுக்கு தான் நான் உங்களை கேட்டு வந்தேன் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னாங்க. வாயிலிருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறாங்க. அப்போ வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் சுத்தம், அவர்கள் சேமித்த பணம் அத்தனையும் சுத்தம், செலவழித்தது அத்தனையும் ஹலாலான இந்த தீனுக்காக வேண்டி செலவழிப்பு. இதையெல்லாம் நீங்கள் பார்க்கறத விட்டுட்டு எப்படி எல்லாமோ சம்பாதித்து எப்படி எல்லாமோ ஆட்டையை போட்டார்கள் என்று அவர்களே குற்றம் சாட்டக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிடணும் என்பதை நீங்கள் பார்க்கணும். அருமையான பெருமக்களே, இப்போ நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் பொதுப்படையான சில விஷயங்களை மட்டும் நான் சொன்னேன். அதற்கு அடுத்து ஒழு சம்பந்தமான சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதற்கு மேலேயும் நான் டைம் எடுக்கிறதுக்கு விரும்பல, தொழுகையுடைய நேரம் ஒத்து இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் ஒரு நேரம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, அந்த நேரத்தை இன்ஷா அல்லாஹ் நான் பயன்படுத்தி கொள்வேன். அப்போது தொழுகையினுடைய விஷயத்தை நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பேசுகிறேன். குறிப்பாக இந்த பயணத் தொழுகை, பயணத்தில் நம்ம அந்த தொழுகை சுருக்கி தொழுகிறது, சேர்த்து தொழுகிறது, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். தொழுகைங்கிறது எல்லா இபாதத்துகளிலும் சிறந்த ஒரு இபாதத். அதனால் அது குறித்தும் நான் சில விஷயங்களை, தேவைப்பட்டால் வேறு சில விஷயங்களை நம்ம பேசுவோம்.
உங்களுக்கான ஒரு கேள்வி நேரத்தையும் நம்ம ஒதுக்குறதுனா நாளைக்கு உரையை கொஞ்சம் நான் சுருக்கி தான் ஆகணும். பேசுகிறதுக்கு நம்ம தயார், ஆனால் எல்லோரும் கேட்கணுமே, இருக்கிற வரைக்கும் சடைஞ்சிடக்கூடாது. மக்கள் சடையும் அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாதுங்கிறதுலாம் நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. இல்லைன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் என்ன எப்படின்னா முடிப்பார் அப்படின்னு வந்துட்டாலே மண்டையில் ஏறாது. இது சைக்காலஜிக்கலாக இது அவுட் ஆகிடும் சப்ஜெக்ட். அதனால் நம்ம சொல்லக்கூடிய 4 விஷயமும் மண்டையில் கச்சின்னு அமையணும், கல்பில் போய் பதியணும்னு சொன்னால் அந்த சுருக்கமாக இருக்கக்கூடிய உரை தான் ஹைராக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. அதனால் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் இதே மாதிரி இன்னும் மக்களை நீங்கள் அழைத்து வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த சொல்வதற்கும் எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். நாங்களே இவ்வளோ தூரத்துலேருந்து வரணும். ஆகவே நாளைய தினமும் நீங்கள் வருகை தந்து இதே மாதிரி இன்னும் அதிகமாகவே நீங்கள் வருகை தரணும். உங்களுடைய நண்பர்களை எங்கள் அழைச்சிட்டு வாங்க. இது தொழுகை ஒது சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்ல முடியாது. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணுங்கிற இல்லை. ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு பதில் தெரிஞ்சிருக்குமே, ஆனால் இன்ஷா அல்லாஹ் அந்த பதிலை நான் சொல்லுவேன் என்பதையும் இதன் மூலம் சொல்லிக்கொண்டு எனது வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இந்த ஒன்று கூடுதலை மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நம்முடைய பாவ பிழைகளை மன்னிப்பானாக, நம்முடைய குறைகளை மறைப்பானாக. அவனுடைய நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் இணைத்து வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. sallallahu alayhi wa sallam. Sallallahu ala Muhammad sallallahu alayhi wa sallam. Sallallahu ala Muhammad ya Rabbi salli wa sallim. Assalamu alaikum.